உரிமையோடு சொல்லுவேன். இப்படி ஒரு பிள்ளை ஓடி பலாக ஒரு அரவுங்க, ஓடி அரவுங்க. ஏன் தெரியுமா? பெற்ற தந்தை மகனுக்காக எப்படியெல்லாம் இருந்திருப்பாரு. இப்ப மாப்பாட்ட பேசப்பட்டா பொண்ணு மட்டும் வேணுமா? ஓடி பலாக ஒரு அரவுங்க. உன் தந்தைகிட்ட போய் பேசி மன்னிப்பு கேட்டு வாங்கிக்கும். யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு மகன் பெரிய பையனை சம்பாதிச்சு வரலாம், வந்து அத்தாட்ட காசு எப்படி கொடுக்குறான்? இப்படி கொடுக்கல, கை கீழே இருக்கு, தந்தையுடைய கை மேல இருக்கு. ஏன் தெரியுமா? அவனுடைய என்ன தெரியுமா? எங்க வாப்பா எனக்கு சின்ன வயசுல இருந்து கொடுத்துட்டே இருக்க. அப்ப நீதிபதி தீர்ப்பெடுத்த முஸ்லிம்கள் இந்த வழக்கை தோற்று போறார்கள். ஆனால் இஸ்லாம் ஜெயித்தது. முஸ்லிம்கள் இந்த வழக்கை தோற்று போயிருக்கலாம், ஏன்னா அவருக்கு இடம் கிடைக்கல. ஒரு முஸ்லிம் உண்மையை சொல்லி இஸ்லாம் எந்த நேரத்திலும் உண்மையோடுதான் வாழ வேண்டும் என்று போதித்திருக்கிறது. எனக்கே புறம்பாக இருந்தாலும் நான் உண்மைத்தானே சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ஸய்யிதில் முர்ஸலீன் وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بفضل بسم الله الرحمن الرحيم لقد كان في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله واليوم الآخر وقال نبينا صلى الله عليه وسلم إنما بعثت لأتمم مكارم الأخلاق آمنا بالله صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல தஆலா ஒருவருக்கே உரித்தாங்க. சகைக்குரிய நம்முடைய ஐயப்பேட்டை மக்கா மஸ்ஜிதினுடைய மரியாதைக்குரிய நிர்வாகர்களே, ஐயப்பேட்டையினுடைய பல மஹல்லாக்களில் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய சங்கைக்குரிய ஜமாத்தார்களே, இங்கே கூடியிருக்கக்கூடிய இளைஞர்களே, வெளியே அமர்ந்திருக்கக்கூடிய தாய்மார்களே, உங்கள் எல்லோருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த கொரோனாவுடைய காலத்திலே நம்முடைய ஊரில் ஒவ்வொரு பள்ளியிலே ஒரு நாள் முடிவு செய்து, ஒரு தலைப்பை முடிவு செய்து மக்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சீரத்தை, அந்த வரலாற்றை கொண்டு சேர்த்து விட வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தில் செய்யப்படுகிற இந்த காரியத்தை அல்லாஹ் தஆலா வெற்றியடை செய்வாங்க. இந்த சீரத்தின் வழியாக என்னென்ன நல்ல மாற்றங்கள், மார்க்க ரீதியான முன்னேற்றங்களை அல்லாஹ் உருவாக்க தயாராக இருக்கிறாரோ அதை கொள்கைமிக்கதாக அடுத்தடுத்த தலைமுறைக்கு பயனடையக்கூடியதாக அல்லாஹ் ஆக்கி வருவாங்க. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த சீரத்தினுடைய 8வது தினத்திலே அன்றாட வாழ்வில் அறிமுகநாதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய தினசரி செயல்பாடுகள் அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும் என்கிற ஒரு தலைப்பிலே நாம் பேசும்படி படிக்கப்பட்டிருக்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, சீரத் என்பது இங்கே இருப்பவர்களை பார்த்தால் ஒன்றும் புதிதல்ல. பல வருடங்கள் அநேகமாக நீங்கள் சீரத்தை கேட்டிருக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வை பல கோணங்களில் நாம் படித்திருக்கலாம். பெரிய தனிச்சிறப்பிற்குரிய வரலாறு என்று சொன்னால், உலகத்திலே மனிதர்களை நேர்வழிப்படுத்துவதற்காக 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள் வந்திருந்தாலும் கூட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையோடு
மற்ற நபிமார்களை ஒப்பிடுகிற போது நமக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காத்திருக்கும். என்ன தெரியுமா? மற்ற நபிமார்களுடைய வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சில துறைகள் விடுபட்டு போயிருக்கும். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடங்கி பெருமானாருக்கு முன்னால் வந்த ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் பார்த்தோம் என்று சொன்னார். அவர்கள் ஏகத்துவத்தை தான் போதித்தார்கள். சொர்க்கம் உண்டு என்றார்கள், நரகம் உண்டு என்றார்கள், அல்லாஹ்வை ஒருவர் என்றார்கள். ஆனால் வாழ்வியல் ரீதியான விஷயங்களில் சில துறைகள் அவர்களின் வரலாறுகளிலோ வாழ்க்கையிலோ இருக்காது, சொல்லப்பட்டிருக்காரு. உதாரணத்துக்கு நமக்கு தெரியும், நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கையில திருமணத்தை சொல்லி பார்த்தால் நமக்கு கிடைக்காது. அவர்கள் திருமணம் செய்ய திருமணத்திற்கு முன்பு அவர்கள் உயர்த்தப்பட்டவர்கள். குடும்பவியல் ரீதியான ஒரு கைட்லைன், ஒரு வழிகாட்டல் நபி ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியாது. எனக்கு நிக்காகவே செய்யல இல்லையா? நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வாழ்க்கையை நாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், அவர்கள் பனி இஸ்ரவேலர்களை பண்படுத்தினார்கள், சில அடிப்படை வழக்குகளை கற்றுக் கொடுத்தார்கள். போர் ரீதியான விஷயங்களோ துறைகளோ பொருளாதார வளர்ச்சி சம்பந்தமான செய்திகளோ அல்லது ஆட்சி அதிகாரத்தை சம்பந்தப்பட்ட செய்திகள் நபி மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறுகளில் அவ்வளவாக கிடைக்காது. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அல்லாஹ்வே குர்ஆனிலே சொல்லுகிற போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையை பற்றி இப்படி சொல்கிறார், லகத் கான ஃபீ ரசூலில்லாஹி லகும் உஸ்வத்துன் ஹஸனா. உங்களுக்கு மூமின்களே, யார் அல்லாஹ்வை மறுமையை நம்பியிருக்கிறார்களோ அவர்களுக்கு பெருமானாருடைய வாழ்க்கையில் முழு முன்மாதிரி, அழகிய முன்மாதிரி இருக்கிறது என்று சொல்கிறார். எப்ப சொல்ல முடியும்? எப்ப சொல்ல முடியும்? உலகத்தில் கியாமத் வரை வரக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் என்னென்ன பிரச்சனைகளை சந்திப்பார்களோ, என்னென்ன துறைகளை சந்திக்க போகிறார்களோ அந்த எல்லா துறைகள் சம்பந்தமான வழிகாட்டல் பெருமானாருடைய வாழ்க்கையில் இருந்தால் மட்டும்தான் அப்படி சொல்ல முடியும். அப்படின்னா பெருமானாருடைய வரலாற்றை வாசிப்பது, கேட்கும் போது நமக்கு ஒரு பிரமிப்பு, ஆச்சரியம் ஏற்படும். என்னன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுமையானது. எந்த துறை சார்ந்த விஷயங்களும் எடுத்துக்கொள்ளலாம். பிறப்பு முதல் இறப்பு வரை ஒரு மனிதன் இந்த உலகத்துல பிறந்து அவர் 100 வருஷங்கள் எத்தனை வருஷம் வாழணும், இறக்கும் வரை என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாரோ, என்னென்ன தேவைகள் ஏற்படுகிறதோ அதை பற்றிய எல்லா செய்திகளும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் நாம் காலையில் எழுகிறோம், இரவு படுக்க செல்கிறோம். அன்றாட வாழ்க்கை காலையில் இருந்து இரவு வரை நாம் சந்திக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வழிகாட்டல், அழகை நெறிமுறை சொல்லப்பட்டிருக்கும். சகைக்குரிய பெருமக்களே, இப்ப உதாரணத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூங்கி எழுந்தவுடன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். எல்லாருக்குமே தெரிஞ்ச செய்தி. நபி அவர்கள் சொல்றாங்க, அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அஹ்யானா பஅதமா அமாதனா இலைஹி. தூங்கி எழுந்தவுடன், யா அல்லாஹ், இந்த மரணத்திலிருந்து எங்களை எழுப்பினாயே. தூக்கம்ன்றது ஒரு மரணம். இந்த மரணத்திலிருந்து எங்களை எழுப்பினாயே, யா அல்லாஹ், உனக்கே எல்லா புகழும், துஆ ஓதுங்க. இப்படி ஒரு ஓதுகிறார். நபி அவர்கள் சொன்னதை போல உதவு செய்கிறார், சிறுநீர் கழிக்கிறார், அவர் தொழுகிறார். பிறகு அவருடைய அன்றாட காரியங்கள் நடக்கிறது. உணவருந்துகிறார், உடை உடுத்துகிறார், வெளியே போகிற போது சலாம் சொல்லுகிறார், பார்ப்பவர்களிடத்தில் சிரித்த உணர்வோடு தொடரக்கூடியவராக இருக்கிறார், மனைவி மக்களிடத்தில் அன்பாக பேசுகிறார், வியாபாரத்தில் நீளமாக நடக்கிறார். இப்படி கரெக்டா வந்துகிட்டே இருக்கிறார். இரவு தூங்க போகும்போது அல்லாஹும்ம பிஸ்மிக அமுத்துவா என்று சொல்லி வலது பக்கம் திருப்பப்படுகிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதனால அப்படியே சொல்லிக்கிட்டே பாருங்க. இப்போ மார்க்க வேலைகள் சொல்கிறார்கள், காலை எழுந்ததிலிருந்து இரவு படுக்க செல்கிறவரை யார் இப்படி செய்கிறாரோ அன்றைய தினம் அவர் நன்மையை சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறார். அவர் சிறுநீர் கழித்தது நன்மை. உள்ள போகும்போது ஒரு துவா ஓதிட்டு இருப்பார், வெளியே வருகிற போது ஒரு துவாவை ஓதிட்டு வந்திருப்பார். கழிவறைக்கு சென்ற பிறகு அங்க எப்படி உட்கார நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள், அப்படி உட்கார்ந்து இருப்பார்.
சாப்பிடுற போது பிஸ்மில்லாஹ் சொன்னார், சாப்பிட்டு முடித்தவுடன் அல்ஹம்துலில்லாஹ் சொன்னார். இடையில தும்பல் வந்துச்சு. தும்பல் வந்து என்ன சொல்றீங்க? தும்பல் வந்தா அல்ஹம்துலில்லாஹ். அதை கேட்டவர்கள் இறங்கவர்கள்லாம் சொன்னார்கள். எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு மௌத்து இன்னார் இல்லாத இன்னா இளைஞராது என்று சொல்கிறார். நினைத்து பார்க்க முடியாத ஒரு சந்தோஷமான செய்தி, மாஷா அல்லாஹ் என்று சொல்கிறார். இதுவரை பெரிய சிரமமான காரியமே இல்லை. இப்படி செய்கிற போது அன்றைய நாள் முழுவதும் அவருக்கு நன்மையாக இருக்கிறது. இப்போ நான் உங்கள் கற்பனைக்குள் வருகிறேன். ஒருத்தர் 60 ஆண்டு காலம் வாழ்கிறார். அந்த பறவை செய்யும் 100 ஆண்டு காலம் வாழும். அந்த 100 ஆண்டு காலத்தில் அவர் காலை எழுந்தது முதல் இரவு வரை இப்படியாக சாப்பிட்டார். நபி அவர்கள் சொன்னதை போல உடை உடுத்தினார், பழகினார், பேசினார், நடந்தார், உட்கார்ந்தார், பார்த்தார் என்றால் யோசித்து பாருங்கள். 100 ஆண்டு காலம் அவருடைய உணவு நன்மையாக பதிவு செய்யப்படுகிறது. அவர் உடை உடுத்தியது நன்மையாக பதிவு செய்யப்படுகிறது இல்லையா? கற்றுக் கொடுக்கிறார். தினமும் ஒரு தலவாரமா இல்லையா? கண்ணாடிக்கு முன்னாடி இருந்து தலைவார்கள். நபியவர்கள் சொல்கிறார்கள், தலைவாருகிற போது அல்லாஹும்ம ஹஸ்ஸின் குலுகி கமா ஹஸ்ஸன்த கல்பி, என்னுடைய தோற்றத்தை யாரெல்லாம் அழகாக்கியதை போல என்னுடைய சீற்றத்தை நீ அழகாக்கு. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. நம்முடைய முகத்தை அல்லாஹ் அழகாக்கிருக்கான். இல்ல மூக்கு இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு, கண் இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு, காது இருக்க வேண்டிய இடத்துல இருக்கு. அப்ப இந்த துஆவை ஓதுங்கள். அல்லாஹும்ம ஹஸ்ஸின் குலுகி, என்னுடைய சீற்றம் பண்புகளை அழகாக்கியா. எப்படி? கமா ஹஸ்ஸன்த கல்பி, என்னுடைய தோற்றத்தை அழகாக்கியதை போல. தமிழ்ல கேட்கலாம், அதுக்கு தெரியல, மறந்துட்டோம். தமிழ்ல கேளுங்க. நபியவர்கள் கற்றுத் தருகிறார்கள். இந்த துஆவை ஒரு முறை ஓதணும், ஓதிக்கிட்டே இருக்கும். நல்லா கபூலாக்கிறான். நீங்க நல்லா கபூலாக்கிறான். தோற்றம் அழகாக என்பதை போலவே நம்முடைய சீற்றமும் அழகாக இருக்கு. அல்லாஹ் இவ்வளவு பெரிய ஒரு அன்பளிப்பது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படி என்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய அன்றாட வாழ்க்கையில மிக சகஜமாக செய்ய முடிந்த காரியங்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். என்ன ஒரு சிக்கல், மிக சகஜமாக செய்ய முடிந்தது என்பதாலேயே அதை அப்பொழுதுதான் நம்மால் கடைபிடிக்க முடியாமல் போய்விடுகிறது. அதான் யதார்த்தம். இப்ப கணக்கு எதை காசு கொடுத்து வாங்குறோம் இல்ல, கணக்கு காசு கொடுத்து வாங்குறோம். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி தண்ணி எல்லாம் காசு கொடுத்து வாங்குற பழக்கம், இப்ப தண்ணி காசு கொடுத்து வாங்குறோம். சகஜமாக எளிமையாக கிடைக்கிற பொருளுடைய மகத்துவம் மரியாதையை பொதுவாக நாம் தாமதமாகத்தான் புரிந்து கொள்கிறோம். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த வரிசையில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்றாட செயல்பாடுகள் ஒரு முஸ்லிமுக்கு எந்த துறையில் இருந்தாலும் சரி, அது நபியினுடைய செயல்பாடுகளோடு அவர் செல்கிற போது அவர் நன்மைக்குரியவராக, அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றவராக மாறுகிறார். கண்ணாடியை பார்த்து தலை செய்யும் போது தலை வரைக்கிறோம். நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய கரைகளை நீக்கிக் கொள்வதை போல பெருமானாருடைய வாழ்க்கையை பார்த்து நம்முடைய வாழ்க்கையை சரி செய்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த மீலாதை நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் அந்த ரசீதை நமக்கு தருவாங்க. எனவே நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹ் நமக்கு இப்படி ஒரு மார்க்கத்தை தந்திருக்கிறார். இது முழுமையான மார்க்கம், முழுமையான மார்க்கம். இன்னொரு மார்க்கத்தை பார்த்து நமக்கான ரோல் மாடல் தேவை கிடையாது. டால்ஸ்டாய் பெரிய தத்துவம் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கிறார். அவரால் ஈர்க்கப்பட்டவர்கள், சர்வதேச அறிஞர்கள் ஈர்க்கப்பட்டிருக்கிறார்கள். முடிவெடுத்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய கடைசி காலத்தில் அவர் வீட்டிற்கு வெளியில் ஒரு பூங்காவில் இறந்து கிடக்கிறார். அவருடைய வலது பக்கம் ஒரு கடிதம், இடது பக்கம் ஒரு புக்கு டைரி. வலது பக்க கடிதத்தில் எழுதியிருக்கிறார், என்னுடைய சடலத்தை என்னுடைய மனைவிடத்தில் தந்துவிட வேண்டாம். இடது பக்கம் என்ன இருக்கு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகள். உலகத்தையே கட்டி போட்ட தத்துவங்களை டால்ஸ்டாய். அந்த டால்ஸ்டாய் யாரின் பக்கம் ஈர்க்கப்படுகிறார்? நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பக்கம் ஈர்க்கப்படுகிறார் என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, கேட்காமலே அல்லாஹ் நமக்கு அந்த வாக்கியத்தை தந்திருக்கிறார். நமது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நாம் எழுந்தது முதல், காலை எழுந்தது முதல்
ஒவ்வொரு நிமிடம் அங்கலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு என்னுடைய பயணம் சொல் செயல் நடக்க முடியும் என்கிற நிலை அல்லாஹ் ஆகியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த செயல்பாடுகளை எண்ணியத்திற்குரியவர்களே இந்த மீனாது விழாக்களின் வழியாக நாம் செயல்படுத்துவோம் என்கிற நல்ல சிந்தனையோடு நாம் தலைமையில் கொள்ளலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய அன்றாட வாழ்வில் செய்த செயல்களை ஒன்று இரண்டு பயான்களில் பேசி முடித்துவிட முடியாது என்றிருந்தால் நாம் சில செய்திகளை பரிமாறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில பொது வாழ்க்கை என்று இரண்டாவது பிரித்து பார்க்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொது வாழ்க்கையில் நண்பர்கள் சஹாபாக்கள் மிகுந்த முக்கியத்துவம் பெறுகிறார் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அங்குலமாக பார்த்தவர்கள், அங்குலமாக அறந்தவர்கள், அங்குலமாக நினைவைத்தவர்கள். எந்த அளவுக்கு நபி அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள், எப்படி உட்கார்ந்திருந்தார்கள், சாய்ந்திருந்தார்கள், நேராக உட்கார்ந்தார்கள் என்பதை கூட மிக துல்லியமாக பதிவு செய்த சஹாபாக்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி சஹாபிகள் சொல்கிற போது நபி அவர்கள் இந்த ஈருலகத்தினுடைய நாதர் என்றாலும் மனிதர்களோடு மனிதர்களாக எங்களோடு சமமாக உட்காருவார்கள். ஒருபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை தனியாக காட்டிக் கொண்டதே இல்லை. பெரியவர்களே, இது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஓரளவுக்கு படித்தவர்கள், ஓரளவுக்கு பெயர் புகழ் வந்துவிட்டாலே தனக்கான ஒரு இமேஜ் வேணும், தனிமை வேண்டும், தன்னுடைய பர்சனாலிட்டி தனியாக தெரிய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சிந்தனை மனிதர்கள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உட்கார்வார்கள் என்றால் சஹாபாக்களோடு சமமாக உட்கார்வார்கள். எந்த அளவுக்குன்னா, புதிதாக மதீனாவுக்குள் வருகிற ஒருவர் வந்து அந்த சபையை பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் கரெக்டா வரிசையா உட்கார்ந்துருப்பாங்க. வேற வழியே ஐயுக்கும் முஹம்மது, உங்களில் முகம்மது யார் என்று கேட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எப்பொழுதும் நபி அவர்கள் இணக்கமாக அவர்களோடு சேர்ந்து உட்கார்வார்கள். சஹாபாக்களுக்கு பெரிய பாக்கியம். அவர்களே சொல்கிறார்கள், மாணவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மானத்தன் ரிஜலைஹி பைன அஸ்ஹாபிஹி. நபி அவர்கள் எங்களோட உட்கார்ந்திருக்காங்க, ஒரு முறை கூட கால் நீட்டி உட்கார்ந்ததே இல்லை. கால் நீட்டிக்கிறேன் என்று கால் நீட்டி நபி அவர்கள் உட்கார்ந்து தாங்கள் வேண்டிக்குரியவர்கள் என்று காட்டியதே கிடையாது. கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காட்டி கொடுத்த அந்த அழகிய வாழ்க்கை முறை இருக்கிறது. சக மனிதர்களை மதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் எப்பொழுதுதான் உயரத்திற்கு சென்றாலும் சரி, உயரத்தை, புகழை, செல்வத்தை, ஆட்சியை, அந்தஸ்தை அல்லாஹ் வழங்குகிறான். எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சக மனிதர்களோடு மனிதராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி வரை பயணித்தார்கள். காலில் உட்கார்ந்ததாக நாங்கள் பார்த்ததே இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக மனிதர்களை மதித்தார்கள். அவர்கள் பேசுகிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனமா கேட்பாங்க. சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்கள் ஒரு விஷயத்தை சொல்றோம்னா நபி அவர்கள் கவனமாக கேட்பார்கள். சில நேரம் நாங்கள் விளையாட்டாக பேசுவோம், நபி அவர்கள் அதை அமைதியாக கேட்டுக் கொண்டிருப்பார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், சிறியவர்கள், இளைஞர்கள் எல்லோருக்கும் என்ன வருமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதிக்கிறாங்க, நபி அவர்கள் என்னை மதிக்கிறார்கள், நபி அவர்கள் என்னை கண்ணியமாக பார்க்கிறார்கள் என்று ஒவ்வொருவரும் உணர்வார்கள் என்று சொல்லப்படும். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படியென்றால் நம்முடைய அன்றாட வாழ்வில் நாம் சந்திக்கக்கூடிய சக மனிதர்கள், நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம், உடன் பணி செய்யக்கூடியவர்களாக இருக்கலாம், அவர்களும் மனிதர்கள் தான். நமக்கு அல்லாஹ் எவ்வளவு உயர்வை தந்திருந்தாலும் அவர்களுக்கான கண்ணியத்தை, மரியாதையை தருகிற போது, இந்த உலகத்தில் வாழ்கிற போதும் அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை தருவார், மறைந்தவரும் நமக்கான மரியாதை தருவார். மேலாளத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலாளத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு இடமா பார்க்கிறாங்க. ஒரு அழகான மாளிகை, அங்க உள்ள ஒரு பெண் பொது செய்து கொண்டிருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இது யாருக்குரியது? மாளிகை ரொம்ப அழகா இருக்கு, உள்ள போய் பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன், யாருக்குரியது? அப்போ ஒவ்வொரு
ரலியல்லாஹு சொல்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இது உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மாளிகை. சொர்க்கத்துல உமர் ரலியல்லாஹு அவர்களுக்காக வேண்டி அல்லாஹ் ஏற்படுத்திய மாளிகை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள போகல. உலகத்துக்கு வந்து இந்த செய்தியை சொல்லும்போது சொன்னாங்க, இந்த மாளிகையை பார்த்து அழகா இருந்துச்சு, உள்ள போகணும்னு ஆசைப்பட்டேன். உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய மாளிகையை கேட்டோடனே உள்ள போக. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, யார் சொல்லலாம், நீங்க ஏன் போக சொன்னார்கள். தக்கத்து நீளத்தை பல மதுகுரு, நீங்கள் ரொம்ப ரோஷமான மனிதர், நீங்கள் ரொம்ப ரோஷமான மனிதர், உங்கள் அனுமதி இல்லாம உங்க ப்ராப்பர்ட்டியை யாரும் பயன்படுத்துவதை பார்ப்பதை நீங்கள் பிரியப்பட மாட்டீர்கள் என்பது எனக்கு தெரியும். அதனால உள்ள போக. எண்ணத்திற்குரியவர்களை சொர்க்கம் பெருமானார் அவர்கள் அங்கே சிறப்பு பார்வையாளராக அல்லாஹ் எல்லாவற்றையும் காட்டுகிறார். நபியர்கள் உள்ளே சென்றவர்கள் உங்களுக்கு எல்லாம் கோபப்பட போவதில்லை அவங்க சொன்னாங்க. யார சொல்லலாம், உங்ககிட்ட நாங்கள் ரோஷன் அர்த்தம் கேட்கிறேன். இருந்தாலும் நபி அவர்கள் உமர் ரலியல்லாஹு அவர்கள் ரோஷக்காரன் என்பதை கவனத்தில் கொண்டு உள்ளே செல்லவில்லை என்றார். எண்ணத்திற்குரியவர்களே, யோசித்து பார்க்கிறோம், நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் இந்த மாதிரியான வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காதா? ரொம்ப ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்கள், அவர்கள் அணியக்கூடிய ஆடையிலிருந்து பேச்சிலிருந்து அனைத்தும் ஒழுக்கத்தோடு இருக்கக்கூடிய மனிதர்களை பார்க்கிற போது நாம் அவர்களை மதிக்க வேண்டும் என்று தோன்றது இயல்புதானே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை மதித்தார்கள், கண்ணியப்படுத்தினார்கள், அவர்களுடைய உணர்வுகளுக்கான புரிதல் மற்றும் மரியாதை தந்தார். சமூகத்தில் இன்றைக்கு அது நிறைய தேவைப்படுது. இன்னைக்கு நாம் சர்வதேச அளவில் பார்க்கிறோம், கண்ணியத்திற்குரியவர்களே, உயர்ந்தவர்கள் அவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய நபர்களை மிக சர்வசாதாரணமாக பேசிவிடுகிறார்கள் இல்லையா? சர்வசாதாரணமாக பேசக்கூடிய நிகழ்வை பார்க்கிறோம். இந்தியாவுடைய கண்ணியம் மரியாதை எவ்வளவு தூரத்திற்கு சரிந்து போயிருக்கிறது சமீப கால மத்திய ஆட்சியினால் சொன்னால், ஒரு மதத்தை பற்றி பேசுகிறோம், ஒரு சிறுபான்மை சமூகத்தை பற்றி பேசுகிறோம் என்கிற எண்ணம் கூட இல்லாமல் வாய் மகதையெல்லாம் பேசுவதால் உலக அரங்கில் இந்தியாவுடைய மதிப்பு குறைந்திருக்கிறதா இல்லையா, சரிந்திருக்கிறதா இல்லையா? நமக்கே இன்னப்பா நம்ம நாட்டினுடைய மரியாதை இவ்வளவு தூரம் கேவலப்படுத்துகிறார்களே என்று யோசிக்கக்கூடிய நிலை மாற்று மதத்தவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறதா இல்லையா? அப்படி என்றால் நபி அவர்கள் தனி மனிதர் தொடங்கி சமூகம் வரை யாரும் நீங்கள் காயப்படுத்தார்கள். பொதுவாக கொஞ்சம் அழகா இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கிறவங்களை பார்க்கவோ பேசவோ பழகவோ பிடிக்காது இல்லையா? இது எதார்த்தம். ஆனால் நபியர்கள் கற்றுத் தருகிறார்கள், நீங்கள் அதை எதிர்கெடுங்கள். வெளியர்களுக்கு அப்படித்தான் இருக்கும். படிக்காதவர்களை பார்த்தால் படித்தவர்களுக்கு கொஞ்சம் ஒவ்வாமையாக இருக்கும், அலர்ஜியாக இருக்கும். படிக்காதவப்பா என்று ஒவ்வாமை இருக்கும், அது இயற்கை. அழகாக இருப்பவர்கள் கொஞ்சம் கருப்பாக இருப்பவர்களை பார்த்தால் கொஞ்சம் அலர்ஜியாக இருக்கும். நபியர்கள் கற்றுத் தருகிறார்கள், நீங்கள் அதை உடையுங்கள். எப்படி உடைக்கணும்? அவர்களும் மனிதர்கள், அவர்களும் அல்லாஹ்வின் படைப்புகள். உங்களிடத்தில் வேண்டுமானால் அவர்கள் சராசரியான மனிதர்களாக இருக்கலாம், ஒருவேளை அல்லாஹ்விடத்தில் அவர்கள் உயர்ந்தவர்களாக இருக்கலாம் இல்லையா? எனவே இந்த உலகத்தில் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்பதை இறைச்சத்தை கொண்டு மட்டும் அளந்து பாருங்கள். வேற எதற்கொண்டும் நீங்கள் அளவீடு செய்ய வேண்டாம் சொல்லலாம். உதாரணத்திற்கு ஒரு நிகழ்வு சொல்றேன். ஜாங்கிர் பின் நவாஸ் ஒரு சஹாபி, அல்லாஹ் இப்னு கஸீர் அவரை பற்றி எழுதுகிறார். அவர் எப்படி இருப்பார்னா, முதல்ல ரொம்ப பெருசா இருக்கும், கருப்பாக இருப்பார், பார்ப்பதற்கு அவ்வளவு அழகான தோற்றம் எல்லாம் இல்லை. அவர்களை பார்ப்பவர்கள் விலகி செல்வார்கள். அந்த மாதிரியான ஒரு மனிதர். இதனால் அவருடைய மனதிலே ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்பட்டிருக்க மாட்டார். யாராவது பேசுவாங்களா, யாராவது பார்ப்பாங்களா என்கிற ஒரு தாழ்வு மனப்பான்மை இடத்தில் இருந்தது. இவர்தான் கிராமத்திலிருந்து வருகிற போது கீரை காய்கறி எல்லாம் கொண்டாந்து கொடுப்பாரு. இப்ப இவர் மார்க்கெட்ல இருந்து கீரை எடுத்துக்கிறார். பின்னாடி வந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கண்ணை பொத்திக் கொள்கிறார்கள், கண்ணை மூடிக்கொள்கிறார்கள். கண்ணை முடிச்சு சொல்றோம் இல்லையா, கண்ணை மூடிக்கொள்கிறார்கள். அவர் சொன்னாரு, அரிசி விடுங்க சொல்றாரு. நபி அவர்கள் விட பேசவும் இல்லை. இப்போ நபியினுடைய மேலையிலிருந்து கஸ்தூரி வாடையை அவர் உணர்ந்து கொள்கிறார்.
புரிஞ்சுக்கிட்டாங்க. பின்னாடி இருக்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த நெஞ்சு பகுதியோடு தன்னுடைய முதுகையும் சேர்த்து கொடுக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கமா இருக்கிறாங்க, நன்மை குத்தி கொண்டு இருக்கிறார்கள், கஸ்தூரி வாடகை இருக்கிறது. நபி அவர்கள் தான் தெரிந்து கொண்டவுடன் அப்படி முதுகை வச்சு லேசா தேய்ச்சிக்கிறாங்க. இந்த வாய்ப்பு யாருக்குங்க கிடைக்கும், யாரா எனக்கு கொடுத்திருக்கிறாரே என்று அவர்கள் தேய்த்துக் கொள்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளையாட்டா யாராவது இந்த அடிமை வளர்ந்து தொடங்கிங்கன்னு கேட்கிறாங்க. அந்த காலத்துல அடிமை விற்கிற பழக்கம் இருந்தது, சந்தைப்படுத்துகிற பழக்கம் இருந்தது. யாராவது இந்த அடிமை வளர்த்தீங்களா ஒரு நேரத்துக்கு? அப்போ அந்த சஹாபி எல்லாரும் சொல்றார், சாஹிப் சொல்கிறார், இதன் தனிதினி காசிதா, நபியே நீங்கள் என்னை இந்த சந்தையில விற்கணும்னு நினைச்சீங்கன்னா நான் செல்லா காசுங்க, அப்ப யாராவது வாங்குவாங்களா? என்னை யாருமே வாங்க மாட்டாங்கன்னு சொல்றாரு. ரொம்ப அந்த குழந்தை பார்த்தவங்க நபி அவர்கள் சொன்னார்கள், வல்லாஹி அல்லாஹ்வை சத்தியமிட்டு சொல்கிறேன், லஸ்ஸ இந்தல்லாஹி காசிதா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் செல்லா காசு கிடையாதுன்னாங்க. இந்த மனிதர்கள் உங்களை வெறுக்காமல் போயிருக்கலாம், மனிதர்கள் உங்களை ஒதுக்கலாம், பொருட்படுத்தாமல் போகலாம். ஆனா நீங்கள் அல்லாஹ்விடத்தில் செல்லா காசு இல்லை, உங்களுக்கு அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி என்றால் நான் சகோதர பாசத்தோடு சொல்கிறேன், நம்முடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கை இழந்த ஒருத்தர் நபி அவருமா தோல்ல தட்டி போட்டு அவன் உற்சாகமாய் ஒரு அடி எடுத்து வைக்கிறான், நீங்க ஒரு அடி முன்னேறி செல்கிறான் என்றால் கண்ணியத்திற்குரியவர்கள் அதனுடைய நன்மை ஒன்று போதும் அல்லாஹ்வுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய நெருக்கத்தை அறியப்படுத்த எல்லாம் பிறகு நம்மால் ஒரு மனிதன் ஒரு அடி எடுத்து வைக்கிற சொர்க்கத்தை கொஞ்சம் முன்னாடி போறான், அது போதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முழுவதும் தான் பிறருக்கு மிகவும் பயனுள்ள மனிதர்களாக இருந்தார்கள். உற்சாகம் இல்லாதவர்களை அவர்கள் ஊக்கப்படுத்தினார்கள், அவர்களை முன்னேற்றினார்கள். அப்ப அவர்களுடைய தினசரி வாழ்க்கை எப்படியாக போகல, வறட்சியாக போகல, வெறும் ஆன்மீகமாக போகல, இன்றைக்கு சொல்லக்கூடிய வறட்சியான ஆன்மீகமாக போகல. நபி அவர்கள் தான் தன்னோடு இருக்கக்கூடியவர்களை வறுமையை நோக்கி உற்சாகப்படுத்தினார்கள், அழைத்து சென்றார்கள், ஊக்கப்படுத்தினார்கள். எந்த அளவுக்குண்டா இன்றைக்கெல்லாம் நிச்சயமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தினசரி வாழ்க்கை துறை ரீதியாக பேசப்படும், துறை ரீதியாக அரசப்படும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயோதிகர்கள் விஷயத்தில் பேசுகிற போது சொல்கிறார்கள், பதவி மக்காவுக்கு வராங்க, மக்கா வெற்றி அடைகிறது. எப்படிப்பட்ட வெற்றி? அல்லாஹ் அக்பர். மக்காவிலிருந்து வாழவே முடியாது என்று மதீனாவுக்கு போன நபி அவர்கள் சஹாபாக்களோடு ஹிஜ்ரி 8 மக்கா வெற்றி கொள்ளப்படுகிறது. உள்ளே வருகிறார்கள், மக்காவே பயந்து நிற்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணியோடு மக்காவிற்குள் வந்தார்கள், எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்போ அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய தந்தை அபூ குஹாஃபா அழைத்து வரப்படுகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுந்திருச்சு சொன்னாங்கன்னா, ஹல்லா தரக்த ஷேஃபி வைத்தி அத்தா அன்பிஹி ஃபீ, நீங்க வீட்டிலே விட்டு வந்திருக்கலாம்லங்க, நான் வந்திருக்கிறேன், நான் அவர்களை தேடி வீட்டுக்கு வந்திருக்கிறேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். யோசித்து பார்க்கிறோம், வயோதிகர் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வருகிறார் என்பதை கடந்து நபியவர்கள் சொன்னார்கள், வயோதிகர்கள் சங்கைக்குரியவர்கள், மரியாதைக்குரியவர்கள். ஏன்? அவர்கள் தொழுகை, நோன்பு, ஹஜ், ஸகாத் எல்லாம் பிறகு அவர்கள் நம்மை விட சீனியர், வயதில் மூத்தவர்கள், அது ஒன்று போதும். நபியவர்கள் சொன்னார்கள், அவர்கள் சங்கைப்படுத்தப்பட வேண்டியவர்கள், மரியாதைக்குரியவர்கள் என்று சொன்னார்கள். கண்ணியத்திற்குரியவர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே எழுந்து நின்று என்ன சொல்றாங்க, வீட்டிலே வச்சிருக்கலாங்க, நான் வந்து வேண்டாம். நான் கேட்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட இந்த உலகத்தில் அந்தஸ்து, மரியாதை, கண்ணியம், பெயர், புகழ் மிக்க மனிதர்கள் இருக்கிறார்களா? இல்லையே. அவர்களே சொல்கிறார்கள், நான் நாளைக்கே வந்திருப்பேன் என்றால் வயதில் மூத்தவர்கள், மதிக்கப்பட வேண்டியவர்கள், அதில் எந்த மாற்றுக்களும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா அவர்கள் மாற்று மதத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மார்க்கம் கற்றுத் தருகிற இளைஞர்களே, அவர்களை நீங்கள் சங்கைப்படுத்துங்கள். என்ன காரணம்? பெரியவர்கள் போல், ஒரு காரணம் போல். நபியவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்தில் வாழ்கிற போது முதியவர்களை
ஒரு இளைஞர் கண்ணியப்படுத்துகிறார் என்றால் இவர் முதியவராகும் போது இவரை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு வாலிபரை அல்லாஹ் ஏற்படுத்துவார். நாம் இன்னைக்கு பெரியவரை மரியாதையோடு பார்க்கிறோம், பேசுகிறோம், சலாம் சொல்கிறோம் என்றால் இன்ஷா அல்லாஹ் நாம பெரியவர்களாகிற போது அல்லாஹ் நம்மை கண்ணியப்படுத்தக்கூடிய மனிதர்களை தருவார். அவர்கள் அப்படி சொல்லிக் கொண்டு செல்லல, அவர்கள் வாழ்கிற காலத்தில் செயல்படுத்தினார்கள். அபூபக்கர் ரலியல்லாஹு தந்தையை பற்றி சொன்னார்கள். ஒரு சபையில் உட்கார்ந்திருக்காங்க, பால் வருகிறது. அபூ உபைதா ரலியல்லாஹு அவர்கள் வயதில் மூத்தவர்கள். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பால் கொடுத்தோடே சொன்னாங்க, இதுதான் ஒரு குரா. எங்க சபையில் பெரியவர் இருக்கிறார், அவருக்கு கொடுங்க. அவருக்கு அபூ உபைதா ரலியல்லாஹு பதவி போனாங்க. யார் சொல்லலாம், நீங்க இருக்கும்போது நாங்கள் குடிக்கலாம், நீங்க தான் குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னார்கள். அது பரக்கத்து அக்காபிடிக்கும். வயதில் பெரியவர்களோடு நாங்கள் இருப்பது அல்லாஹ் எங்களுக்கு பரக்கத்தை அபிவிருத்தி தருகிறான் என்றார். நான் இந்த வார்த்தையை நினைவுபடுத்திவிட்டு அடுத்த செய்திக்கு போவேன். இளைஞர்களே, பெரியவர்களை அல்லாஹ் என்று நம்மோடு வைத்திருக்கிறார். வீட்டுல பெரியவங்க இருக்கிறாங்க, நம்ம மகளால பெரியவங்க இருக்கிறாங்க, நம்ம பணி செய்யக்கூடிய இடங்களில் நம்மையோட வயதில் மூத்த சீனியர் சிட்டிசன் இருக்கிறார்கள் என்றால் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் நம்ம மீது பரக்கத்து செய்கிறான், அல்லாஹ் நம்மை அரவணைக்கிறான். நம்முடைய அறிவு எவ்வளவுதான் இருந்தாலும் அவர்களுடைய அனுபவத்தின் வழியாக அல்லாஹ் நம்மை நேரான பாதையில் கொண்டு போகிறான் என்று பொருள். சில சங்கடங்கள் வரலாம். நீங்க வேகமா ஓடுவீங்க, நீங்க சுறுசுறுப்பா இருப்பீங்க, நினைச்ச உடனே செய்வீங்க, நினைச்ச உடனே தாவ முடியும். அவர்களால் முடியாது. அதை நாம் புரிந்து கொள்ளணும். அவர்கள் அப்படி இருப்பதுதான் நான் சுறுசுறுப்பாக இருப்பதற்கு காரணம். அவர்கள் அப்படி இருப்பதால் தான் என்னுடைய அறிவு வேகமாக வேலை செய்கிறது. அவர்கள் அப்படி இருப்பதால் தான் என்னுடைய வேகத்தினால் சில பிரச்சனைகள் ஏற்பட இருப்பதை அல்லாஹ் தடுத்திருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ளணும். யோசித்து பாருங்கள். இப்ப பெரியவர்கள் நம்மோடு வீட்டில் இருக்கிறார்கள், தொழில் செய்யக்கூடிய இடத்தில் இருக்கிறார்கள், மகளாக்களில் இருக்கிறார்கள் என்றால் அல்லாஹ் இன்னும் நம் மீது பரக்கத்தை இறக்கிக் கொண்டிருக்கிறார் என்று பொருள். மிக முக்கியம். பெரியவர்களை நாம் மதிக்கிறோம், மாற்றுக்கிறதே கிடையாது. அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்கும். தம்பி, பாப்பாவாக எழுத செய்யும், பேரனுக்கு சொல்லணும், தாதாவாக எழுத செய்யும், சலாம் சொல்லும். தாய்மார்களே, நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களை பற்றி சிறியவர்களுக்கு மரியாதையாக பேசுவது, எழுந்து நிற்பது, இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். உதாரணத்திற்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பெருமானாருடைய மனைவிமார்கள் முதல் மனைவி. கடைசி நிமிடங்கள், இன்னும் சில நாட்களில் இந்த உலகத்தை விட்டு பிரிய போகிறார்கள். படுத்த படுக்கையா இருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிறார்கள் வீட்டுக்குள். கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய மகளை கூப்பிட்டாங்க, வாமா என்னை கொஞ்சம் தூக்கி விடு, நான் எழுந்து நிக்கிறேன். பாத்திமா ரலியல்லாஹு சொன்னாங்க, நான் தான் சமைக்கிறேன், எல்லாமே நான் தான் பண்றேன், நீங்க பேசாம படுத்திருக்கலாமே, ஏன் எழுந்து செஞ்சுக்கிறீங்க? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன வார்த்தை, உங்க பாப்பா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகிற போது ஒரு நாள் கூட நான் உட்கார்ந்திருந்து அவர்களை வரவேற்றதே கிடையாது. அவர்கள் வந்தால் எழுந்து நின்று சலாம் சொல்லி வரவேற்பது என்னுடைய மரியாதை, என்னுடைய பழக்கம். நோக்கு வரைக்கும் நான் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். தாய்மார்களே, இப்ப என்ன நடக்குது தெரியுமா? கதீஜா ரலியல்லாஹு கஷ்டப்பட்டு எழுந்து நின்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலாம் சொல்லி வரவேற்று முடிச்சு இந்த உலகத்துக்கு விட்டு போயிடுறாங்க. அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டுக்கு வருகிற போது இப்ப பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா எழுந்திருச்சு நின்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சலாம் சொல்லி வரவேற்கிறார்கள். எங்கிருந்து பழகிற பழக்கம்? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா தன் தாயார் எழுந்து நின்று தன் கணவனை வரவேற்பதை மகள் பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா பார்த்தார்கள். அவர்கள் மனதில் தந்தையின் மீது அன்பு, பாசம், மரியாதை எப்படி மீண்டும் பிறக்கிறது என்று சொன்னால் அவர்கள் எழுந்து நின்று ரொம்ப மரியாதையோடு நபி அவர்களை வரவேற்கிறார். உள்ள வந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சலாம் சொல்லிவிட்டு பாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய நெத்தியில முத்தம் கொடுத்து நபி அவர்கள் துஆ செய்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய அன்றாட வாழ்க்கையில இதெல்லாம் நம்ம எப்ப செய்ய முடியும்? ஏன் நமக்கு வெளிமார்கள் இல்லையா, பிள்ளைகள் இல்லையா, சலாம் சொல்வதற்கான வாய்ப்பு இல்லையா, பதில் சலாம் சொல்ல முடியாதா, நெத்தியில முத்து கொடுத்து எவ்வளவு நல்லா இருக்கும் என்று துஆ செய்வதற்கான சந்தர்ப்பங்களை எல்லாம் நமக்கு வழங்கியிருக்கிறாரோ இல்லையா? இதுவெல்லாம்
நம்முடைய வாழ்க்கையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நாம் பயணிக்கிறோம். நபி அவர்கள் தங்களுடைய உறவுகளில் பெரியவர்களை மதிக்கும்படி கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்றால் நம்மை பார்த்த அடுத்த தலைமுறை அப்படியே உருவாகி கொண்டே இருக்கும். இதாவது பரவாயில்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சின்ன பிள்ளைகளா இருக்காங்க, அவரோட பேசுவாங்க, விளையாடி இருக்கிறார். எந்த அளவுக்குன்னா சில கிதாபுகள் எழுதுகிறார்கள், வீட்டில் நபியவர்கள் உட்கார்ந்திருப்பார்கள், தொழுகை நேரம் வந்த உடனே உமாமா ரலியல்லாஹு அன்ஹா தோளில் போட்டு விடுவாங்க. சஜிதால போகும்போது குழந்தை இறக்கி விடுவாங்க. மீண்டும் சஜிதாவில் எழுந்திருக்கும் போது தன்னுடைய பேத்தியை நபியவர்கள் தோளில் வைத்து கொடுத்து விடுவார்கள். ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு தோளில் வைத்திருப்பார்கள். நம்மளுடைய இந்த யானை குழந்தைய மேல வச்சுக்கிட்டு போக இல்லையா, அந்த மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழந்தைகளை தோளில் வைத்துக் கொண்டார்கள். லைனா நிக்க வச்சுட்டு எல்லாம் ஓடி வந்து முதல்ல நபியை தொடரும், எல்லாம் தோற்று விட்ட கடைசி பிள்ளை வரல, மெதுவா தத்தி தத்தி அதை நபியவர்கள் எடுத்து முத்தம் கொடுத்து வழியில் தூக்கி வச்சுப்பாங்க. ஏன்னா மற்ற பிள்ளைலாம் ஓடி வந்துச்சு, அந்த பிள்ளை வந்து தத்தி தத்தி வருது, அதை எடுத்து முத்தம் கொடுத்து நபியவர்கள் பக்கத்தில் வைத்துக் கொள்வார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறுவர்கள் மீது அளவிடத்த அன்புள்ளவர்களாக இருந்தார். இந்த அளவுக்கு அனுசரதி எல்லாம் சொல்றாங்க. 10 வருஷம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பணிவிடை செய்திருக்கேன். எத்தனை வயசுங்க? 10 வயசு. 10 வருஷம் பணிவிட ஒரு நாள் கூட எப்பா இதை இப்படி செஞ்சிருக்கலாம், ஏன் வேலை செஞ்சீங்க, இப்ப தேவையில்லையே என்று நபியவர்கள் சொன்னதே இல்லை. ஒரு தடவை கூட நபியவர்கள் நான் செய்த காரியத்தை ஏன் இப்படி செஞ்சீங்க கேட்கல. இந்த வேலை இப்படி பண்ணிருக்கலாமே என்று நபியவர்கள் சொன்னதே இல்லை என்றால் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். கொரோனா காலங்கள்ல நம்முடைய பிள்ளைகளை பேர பிள்ளைகளை வீட்டை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பாடுபட்டிருக்கோம். ஸ்கூல் திறந்துட மாட்டாங்களா, ஸ்கூல் திறந்தா இவங்க ஸ்கூல்ல சேர்க்கிற மாட்டாங்களோ, எவ்வளவு தூரம் ஏறி இருக்கும், என்ன பாடுபடுத்திருப்பாங்க. என்னத்திற்குரியவர்களே, நபி அவர்கள் இந்த பிள்ளைகளின் விளையாட்டை சேட்டைன்னு சொல்ல மாட்டாங்க, ரசிப்பாங்க. எந்த அளவுக்குன்னா நபி அவர்களே விளையாடுவார்கள். அனுசரதி எல்லாம் எடுத்துக்கொள்ள யாருக்காவது குதிரை 2 காலுக்காக வாங்கினா செலவா கொடுப்பாங்க. எல்லாத்துக்கும் 2 கால் தான் இருக்கு, அவருக்கு மட்டும் 2 கால் இருக்கு. நபி அவர்கள் செல்லமாக அழைப்பார்கள். இப்ப பிள்ளைகளை அன்பான வார்த்தைகளில் அழைத்து பழகணும். அப்படி அழைத்து பழகும் போது தாய்மார்களே, அவர்கள் செய்கிற சேட்டையை ரசிக்கும் போது அல்லாஹ் தஆலா பிற்காலங்கள்ல அந்த பிள்ளைகள் அப்படியே நல்ல முறையில் வளருவார்கள். என்ன அந்த சேட்டை கொஞ்சம் வரவு மீறி போயிடாது. இப்பெல்லாம் பிரச்சனை இல்லை, சேட்டைகளை வேலையே இல்லை. ஒரு போனை தூக்கி கையில கொடுத்துட்டோம்னு வைங்க, ஒரு போனை தூக்கி கையில கொடுத்துட்டோம்னா அவன் அப்படியே செல்லமா விட்டுடுவான். செலதான் உயிர் உள்ள சில கொஞ்சம் லேசா கூட்டா திரும்பி பார்ப்பான், அசைவான், அவ்வளவுதான் தவிர எந்த பிரச்சனையும் இல்லை. ஒருத்தர் சொல்ல அதுல என்ன கொடுத்தாலும் பிறந்த பிள்ளை ஒரு 3 மாசம் 4 மாசம் தான் ஆகுது, செல்ல கையில விட்டு பேசாம இருக்கு. பிறந்த பிள்ளைங்க அதுக்கு என்ன தெரியும் தெரியல, செல்ல கையில விட்டு அழுகிறது இல்லை. வேற எதை கையில கொடுத்தாலும் அந்த பிள்ளைகள் சமாதானம் அடைவதில்லை. ஏன் சார் இப்ப நான் சொன்னேன், பிள்ளைகளுக்கு வானத்துல வரல, நம்ம சொசைட்டில தான் வந்திருக்கு, உமா வயிற்றுல தான் வந்திருக்கு. நாம் எப்படி இருக்கிறோமோ அந்த சிந்தனைகளின் பிரதிபலிப்பு அந்த பிள்ளைகளிடத்தில் இருப்பது சகஜம். எனவே இன்றைக்கு பிள்ளைகளை செல் அமைதிப்படுத்துகிறது, நம்மை அமைதிப்படுத்துவதை இல்லையா? எண்ணியத்திற்குரியவர்களே, நாம் எங்கே பயணிக்கிறோம், நம்முடைய பிள்ளைகள் எப்படி பயணிக்கிறார்கள் என்பதை கூர்ந்து கவனிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். சில நேரங்கள்ல பரவாயில்ல, பல நேரங்களில் நம்முடைய பிள்ளைகள் செல்லுக்கு அடிமையாக விடுகிறார்கள் என்பதோ, நவீன ஊடகங்களிலேயே அவர்கள் கிடக்கிறார்கள் என்பது நிச்சயமாக என்னை விட நீங்கள் அறிந்தவர்கள். வருங்காலத்திற்கு அது பாதுகாப்பே கிடையாது. வருங்காலத்திற்கு விளையாடுறதில்லையே, ஒரு ஃபுட்பால் விளையாடுறதில்லை, டென்னிஸ் விளையாடுறதில்லை, ஓடி ஆடி விளையாடுவதில்லை. வியக்கான ஒரு இளைஞர் சமூகம், சிறுவர் சமூகம் இன்னைக்கு இருக்கிறது. வியவே வரதில்லையே. ஏன் முழுக்க செல்லில் இருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீச்சல் அடிப்பார்கள், சஹாபாக்களுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுப்பார்கள், குதிரை ஏற்றத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னின்று நடத்துவார்கள். பல ஸ்கில்ஸ் இல்லையா, தனித்திறமைகள் இல்லையா? நம்முடைய பிள்ளைகளுக்கு அதெல்லாம் வேண்டாமா? குதிரை ஏற்றம் இல்லை, நம்முடைய பகுதியில் எது நம்முடைய உடலை உற்சாகமாக வைக்குமோ, மனதை உற்சாகமாக வைக்குமோ
உடல் திடகார்த்தம் ஆரோக்கியத்தை உறுதி செய்வோம். அப்படிப்பட்ட விளையாட்டுகளை குறைந்தபட்சமாக விளையாடுல. அதெல்லாம் இன்னைக்கு செல் முழுமையாக ஆக்கிரமித்திருக்கிறது, பேஸ்புக் ஆக்கிரமித்திருக்கிறது சொன்னார். எண்ணத்திற்குரியவர்களே, நம்முடைய பிள்ளைகள் ஆரோக்கியமற்ற ஒரு தலைவரை உருவாக்கி நம்ம என்ன செய்ய போறோம்? ஆரோக்கியம் இல்லாத ஒரு தலைவர்கள் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறதே நம்ம அச்சப்படுவோம். சிறுவர்களோடு பேசுவார்கள், பழகுவார்கள். அவர்கள் உலகத்தில் சென்று விசல்லாத பேசுவார்கள். ஒரு சகாமி அனசரதியுடைய சகோதரர், சின்ன பிள்ளை, ஒரு புரிய வளர்த்துல புரிய மொத்தா போச்சு. நம்ம வீடுகள்ல பிள்ளைங்க பொம்மை வச்சிருப்பாங்க இல்லையா? அவன் சொன்ன அத்தை பொம்மை உடஞ்சிச்சு, உடஞ்சா உடஞ்சு புறப்படும் வாங்கிக்கலாம், இல்லாட்டி ஒரு பொம்மை கிடைக்கும் இதுதான் சொல்லுவோம் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்தது உபயோகித்தாலும் ரொம்ப அமைதியா இருக்காங்க. கீழே உட்கார்ந்தாங்க. கீழே உட்கார்ந்து நபி அவர்கள் துக்கம் விசாரிக்கிறாங்க. என்ன துக்கம்? புரிஞ்சு செஞ்சு இல்லையா? நமக்கு வேணா சாதாரண பொருள், அந்த குழந்தையினுடைய உலகத்தில் புரிவுதான் பெரிய விஷயம். அது பெருசா நடந்துச்சு. தனக்கான ஒரு ப்ராப்பர்ட்டி போயிடுச்சு. இப்ப அந்த பிள்ளை வருத்தத்தோடு இருக்கும்போது நபியர்கள் கீழே உட்கார்ந்து யாவுமே புரிவு என்னமாச்சு துக்கம் விசாரிக்கிறார்கள். நபியர்கள் சமாதானப்படுத்துகிறார்கள் என்றால் எண்ணத்திற்குரியவர்களே, நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நபியவர்கள் எவ்வளவு தூரம் பிஸியான ஒரு மனிதர் என்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிமிடங்கள் கூட அது சரியான முறையில் கழிக்கப்பட்டது. ஆனாலும் அந்த சிறு பிள்ளைகளுடைய வருத்தத்தை நபியர்கள் துடைத்தார்கள். இதைத்தான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன். பல நபிமார்களுடைய வரலாறுகள்ல இந்த மாதிரி நுணுக்கமான விஷயங்களை பார்க்க முடியாது. நமக்கு நம்முடைய பேர பிள்ளைகளை நீங்கள் சமாதானப்படுத்தி பாருங்கள். அப்படியாக்கா உடஞ்சிச்சா உடஞ்சிச்சு, நீங்க சமாதானப்படுத்தி பாருங்க. பொம்மை உடஞ்சாலும் பிறகு எங்க தாத்தா என்னுடைய கவலையை ஷேர் பண்ணிட்டாரு, எங்க தாத்தா என்னுடைய உணவை மதித்தார், எனவே என்னுடைய வாழ்க்கையில இனிமேல் எங்க தாத்தா எனக்கு ஒருப்பார் என்று வருவார். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கக்கூடிய வழிமுறை. அது பொம்மை உடையிறது சாதாரண விஷயம். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கைகளில் இருப்பார்கள். அப்படி என்றால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தித்த நபர்கள் யாரையுமே நபி அவர்கள் விட்டதில்லை. நமக்கான அழகிய முன்மாதிரி பாடங்கள் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. வயசான அம்மா வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு எழுந்திருச்சாங்க. எழுந்திருச்சு போது இந்த துண்டை அப்படி விரிச்சு அந்த அம்மாவை உட்கார வச்சு நபியர்கள் மரியாதையோடு பேசிக் கொண்டிருந்தார்கள். சஹாபாக்களுக்கு ஆச்சரியம். நம்ம போன முறை கேட்டாங்க, உங்களுக்கு நாங்கள் மரியாதை செய்யணும், உங்களை சந்திப்பதற்கு வல்லரசு நாடுகள் எல்லாம் காத்திருக்கிறது. ஒரு வயசான நம்ம நீங்க எழுந்திருச்சு அவர்களை உட்கார வச்சு தலப்பாத்துறையெல்லாம் இருக்கிறீங்க. யார் அவங்க? பெருமானார் சொன்னார்கள், ஹலிமத்து சாதியா, ஹலிமத்து சாதியா பால் குடிப்பாட்டிய தாய், பால் குடிப்பாட்டிய தாய். பெருமானார் உலகத்தில் பிறப்பதற்கு முன்பே தந்தையை இழந்துவிட்டார். பிறந்த சில வயதுகளில் தாய் இழந்துவிட்டார். இப்ப பால் குடிப்பாட்டிய தாய் வந்த போது நபியர்கள் எழுந்திருந்து தலப்பாத்துறையை விரிச்சு அவர்கள் பேசுவதை அமைதியாக கேட்டுக்கொண்டு அவர்களுக்கு சில சன்மானங்களை கொடுத்து அனுப்பினார்கள் என்றால், இந்த உலகத்துல நபியை விட உயர்ந்தவர்கள் இருக்கிறார்களா? இல்லையே. அவர்கள் பால் குடிப்பாட்டிய தாய்க்கு நபியவர்கள் செய்த மரியாதை இன்னைக்கு நம்முடைய பெற்றோர்களுக்கு நாம் நின்றுக்கமா? நம்முடைய பெற்றோர்கள் நம்மை பெற்று 10 மாசம் சுமந்து கஷ்டப்பட்டு பெற்று ஆளாக்கி கல்யாணம் வச்சு பேரப்பிள்ளைகள் எல்லாம் பார்த்து பேரப்பிள்ளைகளை பார்த்து சந்தோஷப்படுகிறார். அதே கட்டி நம்மை பார்த்து சந்தோஷப்படுகிறார். எப்படி தெரியுமா? இவர் வருவார், சாப்பிடுமா அப்படின்னு போவார், பார்த்து கூட கேட்கிறார், சாப்பிட்டாரு கேட்டு போயிட்டே இருப்பார். அதையும் அந்த தாய் ரசிக்கிறார். என் பிள்ளை எவ்வளவு பிஸியா இருக்கான் என்று ரசிக்கிறாங்க. மனசுக்குள்ள இருக்கு. பிள்ளை பார்க்க மாட்டானா, பேச மாட்டானா, ஒரு வார்த்தை பேச மாட்டானா, எல்லாம் இருக்கு. வீட்டுல எல்லாம் இருக்கு, சாப்பிடறதுக்கு இருக்கு, வீடு இருக்கு, ஏசி இருக்கு, எல்லாம் இருக்கு. என் பிள்ளை ஒரே ஒரு வார்த்தை கேட்ட பேச மாட்டானா? அத்தா யோசிக்கிறார், என் பிள்ளை ரொம்ப பிஸியா இருக்கான், உட்காந்து என்கிட்ட ஏத்தா பரவாயில்லையா, மாத்திரை சாப்பிட்டியா, உடம்பு எப்படி இருக்கு, வார்த்தை கேட்க மாட்டான் என்று ஏற்கக்கூடிய பெற்றோர்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள். வருத்தத்தோடு பதிவு செய்ய
கண்ணியத்திற்குரியவர்களே, நீங்க சொல்லாத வெளிநாட்டுல வியாபாரம் பண்றோம், உள்நாடுகளில் ஒரு கடை இருக்கு, பத்தாது. உங்களுக்கு நம்ம ரகசியத்தை சொல்லணுமா? பெற்றோர்களிடத்தில் உட்கார்ந்து நீங்கள் பேசுங்க. தாயார் இருக்கிறார்கள், உட்கார்ந்து பேசுங்க. செல்போன் ஆஃப் பண்ணுங்க. எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சு உட்கார்ந்து 5 நிமிஷம் பேசுங்க. நம்ம சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கு போயிட்டு மனசுல இருக்கிற கவலையை உமாட்ட சொல்லி துவா செய்வோம். மனசு ரொம்ப கவலையா இருக்கு, சொல்லுங்க, ரொம்ப கவலையா இருக்கு. தாயினுடைய வழியில் தலை வைத்து எண்ணத்திற்குரியவர்களே ஒரு நிமிடம் துவா செய்யுங்கள் என்று நீங்கள் சொல்லி பாருங்கள். அல்லாஹ்வுடைய உதவி ரொம்ப எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹ் அதை நீக்கி விடுவார். ஏண்டா இந்த உலகத்தில் அல்லாஹுக்கு அடுத்ததாக, ரசூலுக்கு அடுத்ததாக நாம் சங்கை செய்ய வேண்டிய ஒரு படைப்பு இந்த உலகத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அல்லாஹ்வை சத்தியமாக பெற்றோர்கள் தான். பெற்றோர்கள் தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், அல்லாஹ்வுக்கு அடுத்ததாக, ரசூலுக்கு அடுத்ததாக இந்த உலகத்தில் பெரிதாக போற்றப்பட வேண்டியவர்கள் பெற்றோர்கள். வபில் வாலிதைனி இஹ்சானா. அது எப்படி இஹ்சான்? அல்லாஹ் சொல்கிறான், நாம் சின்ன வயசுல எப்படி நம் மீது பரிவு காட்டினார்களோ அதுபோல நாம் இப்போது அவர்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். உணவு தரதும், உடை தரதும், தங்களுக்கு ஒரு வீடு தரதெல்லாம் ஒரு உபகாரமாக. அவர்கள் நமக்கு என்ன தந்திருக்கிறார்கள் தெரியுமா? உயிரை தந்திருக்கிறார்கள், அவர்கள் நாயை தந்திருக்கிறார்கள், அவர்களின் ரத்தத்தை தந்திருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார்கள், இந்த உலகத்தில் சில குற்றங்களுக்கான தண்டனை உடனடியாக தரப்படும். பெரும்பாலான பாவங்களுக்கு தண்டனை வருகையில, திருடுனா வருகையில தண்டனை, கொலை செஞ்சா வருகையில தண்டனை, விபச்சாரம் வருகையில தண்டனை. ஆனால் பெற்றோர்களின் மனதை சங்கடப்படுத்தினால் நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த உலகத்திலேயே தண்டனை தரப்படுகிறார். அல்லாஹ் பாருங்கள். பெரியவர்களை நாம தான் புரிந்து கொள்ளணும். ஒரு சஹாபிங்க நபி அவர்கள் மேலாதிற்கு போகும்போது சொர்க்கத்தை புறம் ஓதி கொண்டிருக்கிறார். கேட்டாங்க, யாரு இது இந்த புறம் ஓதிட்டு இருக்கிறாரு? இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், தான் அபகன்னாசி யுபி, உலகத்தில் அவர் அவருடைய தாயாருக்கு பணிவிடை செய்யக்கூடியவர். எந்த வேலை இருந்தாலும் விட்டுவார், உம்மாவுக்கு உட்கார்ந்து பணிவிடை செய்வார். நபியவர்கள் சொன்னார்கள், தாய்க்கு உபகாரம் செய்தவர் இப்படிப்பட்ட உயர்ந்த அந்தஸ்து வழங்கப்பட வேண்டியவர் என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிதான் இன்னைக்கு நிறைய பேருக்கு பெற்றோர்களுடைய மரியாதை தெரியாது. ஆனா தாயார் தந்தை இழந்த பிறகு கொஞ்சம் அழுவார். எண்ணத்திற்குரியவர்களே, நம்முடைய பெற்றோர்கள் இருக்கிற இடத்தில் இருந்தால் உடனடியாக அவருடைய போய் சலாம் சொல்லணும், முசாபா செய்யணும். அவர்கள் மனது சங்கடப்படும்படியாக நாம் பேசியிருந்தாலும் நடந்திருந்தாலும் மன்னிப்பு கேட்க வேண்டிய கடமை நமக்கு இருக்காது. இறந்துட்டாங்க, நம்ம விட்டும் சென்று விட்டார்கள், என்ன செய்யலாம்? நபியவர்கள் ஒரு சஹாபி கேட்கிறார், நபியே, நான் உங்களோட ஜிஹாதி பண்ற நேரத்தில் எங்க அம்மா இறந்துட்டாங்க, எங்க அம்மாவுக்கு எல்லாம் செய்யணும், என்ன செய்யணும்? நபியவர்கள் சொன்னார்கள், கிணறு தோண்டி அந்த தண்ணீரை சதக்காவா கொடுத்துருங்க. உபாதாங்கிற சஹாபி அவர் என்ன செய்கிறார்? ஒரு தோட்டத்தில் கிணறு தோண்டிய ஆதிவி உம்மி சாதின், இது என்னுடைய தாய் உம்மு சாதுக்காக வேண்டி சதக்காவாக நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொன்னார். இறந்தவர்களுக்கு பிள்ளைகள் செய்ய வேண்டிய கடமைகள் சிலது இருக்குங்க. என்ன செய்ய தெரியுமா? அவர்களுக்கு துவா செய்யும். யாரா என்னை வளர்த்தவர்கள், உருவாக்கியவர்கள், இன்றைக்கு இந்த நிலையில் இருக்கிற தாய்தான் காரணம், என் வாப்பாதான் காரணம் என்று துவா செய்ய வேண்டும். அவர்களுக்காக பாவம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அவர்கள் இந்த உலகத்தில் ஏதாவது வாக்குறுதி கொடுத்திருந்தால் அதை நிறைவேற்ற வேண்டும். அவர்களுக்கு பிறகு அவருடைய நண்பர்கள் இருப்பாங்க இல்லையா, அவர்களை சந்திக்கும். நண்பர்களை சங்கை செய்வது, தந்தையினுடைய நண்பரை சங்கை செய்வது, தந்தையை சங்கை செய்வது தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தாயினுடைய தோழியை, தாயினுடைய தங்கை, சின்னம்மான்னு சொல்லக்கூடிய சாட்சி, அவர்களை சென்று சங்கை செய்வது பெற்ற தாயை சங்கை செய்வதாக பொருள். என்னத்திற்குரியவர்களே, நாம் ஒன்றும் சரதாசீலமான மக்கள் கிடையாது. அல்லாஹ்வால் படைக்கப்பட்டு, அல்லாஹ்வால் மாற்றி வழங்கப்பட்டு, அல்லாஹ்வுடைய ரசூலால் எது வாழ்க்கை என்று கற்பிக்கப்பட்டவர்கள். என் இஷ்டத்துக்கு நான் வாழ முடியாது, அப்படி ஒரு வாழ்க்கையும் தேவையில்லை. அது அல்லாஹ்விற்கு நன்மை தராது. நான் இப்படித்தான் வாழ வேண்டும் குர்ஆன் சொல்கிறது. இப்படி வாழுங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
காட்டி கொடுத்திருக்கிறார். நபி அவர்கள் சங்கி செய்தார்களே தாயை அபூதாபில் கிதாபில் வருது. உமரதியெல்லாம் சொல்கிறார்கள், பெரிய படையா போகும்போது தாயார் ஆமினாமா அவங்க கபரை நெரிசலை பார்த்தாங்க. உமரதியெல்லாம் சொல்கிறார், அதுக்கு முன்னாடி அப்படி நபிகளை பார்த்ததே இல்லை. பாபா அழுதார்கள். பாபுகாவும் நபியவர்கள் அழுதலை பார்க்கிறார்கள் எல்லாமே. நபியவர்கள் அழுதலை பார்க்கிறார்கள் எல்லோருமே இணையத்திற்குரியவர்கள். அப்படி என்றால் இந்த உலகத்தின் ஈரோலகத்தின் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியப்படுத்த மனிதர்களுடைய பெற்றோர்கள். அவர்களை விட இந்த உலகத்தில் ஒரு பெரிய யாருங்க இருக்க முடியும்? அல்லாஹ் ரசூல் அடுத்ததாக சங்கிக்குரியவர்கள் பெற்றோர்கள் தாய்மார்கள் இங்கே இருக்கிறீர்கள். உங்க இடத்துல பாசத்தோடு சொல்கிறேன். நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லணும், தம்பி உங்க வாப்பாட்ட மரியாதையா பேசு, அன்பா பேசு, கண்ணியமா நடந்தவள். அவர் வந்தா எழுந்துச்சு நில்லு, சத்தம் போட்டு பேசாத என்று தந்தையினுடைய மரியாதையை தாய்மார்கள் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். தாயினுடைய மரியாதையை வாப்பா சொல்லணும், தம்பி உங்க அம்மா உங்களை 10 மாசம் தத்துருக்கப்பா, உடனே மாத்திரம் இருந்தாலும் சாப்பிடுங்க. நீ சாப்பிடணுங்கிற வேண்டும். நம்ம பல நேரங்களில் தனக்கு பிடித்த உணவுகளை தியாகம் செய்திருக்கிறார். நீ தூங்கணுங்கிறது வேண்டும். நம்ம பல நாள் தூங்கலப்பா, உனக்காக வேண்டும் உங்களுடைய தாய் நிறைய தியாகம் செய்திருக்கிறார். அதனால உங்க அம்மா ஏதாவது சொன்ன கேள், நல்லதுதான் சொல்லுவாங்க என்று தாயை பற்றிய மரியாதையை தந்தை பிள்ளையிடத்தில் உருவாக்க வேண்டும். தந்தையை பற்றிய கண்ணியத்தை மரியாதையை தாய்மார்கள் உருவாக்க வேண்டும். ஏன்னா வெளிநாடுகளில் போய் நம்ம வேலை செய்கிற தந்தைமார்கள் இருக்கிறார்கள். அல்லாஹ் அக்பர், என்னென்ன இழக்கிறாங்க தெரியுமா? இந்த சிறுவர்களின் சிரிப்பை பார்க்க முடியல இல்லையா? குழந்தை சிரிக்கும், பார்க்க முடியல. குழந்தை அம்மா தான் கூப்பிடும், கேட்க முடியாது. குழந்தை எழுந்து நடக்கும், தத்தி தத்தி நடக்கும். அடேங்கப்பா, அந்த அழகை பார்க்க முடியாம ஒரு தந்தை இருக்கிறாரு. அவன் பேசுவதை, அவன் பிஸ்மில்லாஹ் சொல்வதை, அவனுடைய மடலை மாற்றி கேட்க முடியாமல் கடல் கடந்து தந்தை இருக்கிறாரு. எதற்கு? தாய்மார்களே, நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் இந்த உலகத்தில் கௌரவமாக சந்தோஷமாக தன்மானத்தோடு இருப்பதற்கான தந்தை என்ன செய்கிறார்? பல கஷ்டங்களுக்கு மத்தியில கடலை கடந்திருக்கிறாரு. என்ன சொல்லணும்? தம்பி, நீ போடுகிற தொழிலிருந்து பயன்படுத்துகிற ஒவ்வொரு பொருளிலும் தந்தையின் ரத்தம் வியர்வையாக இருக்கிறது, உன் தந்தையினுடைய தியாகம் இருக்கிறது. நாமெல்லாம் இங்க ஈடுல புதுத்துறை போட்டு சந்தோஷமா கொடுத்ததோடு இருக்கிறோம். இந்த மனிதர் கடல் கடந்து தனியாக இருக்கிறார், தனியாக இருக்கிறார். எத்தனை ஈடுகள்ல எண்ணியத்திற்குரியவர்களே முகம் சேர்த்துக் கொண்டிருக்கும். ஆனால் அழுதிருக்கிறதா இல்லையா? ஊர்ல இருக்கணும்னு தோணும். அப்ப அதெல்லாம் தியாகமான தாய்மார்கள் அதை நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லி வளர்க்க வேண்டும். ஏன் தெரியுமா? ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேல நீங்களே நினைத்தாலும் நம்முடைய பிள்ளைகளை தவறான வழியை கொண்டு போக முடியாது. அவன் சொல்லுவான், இந்த உலகத்தில எனக்கு சிறந்த ரோல் மாடல் எங்க வாப்பா தான். இந்த வாப்பாவோட எனக்கு பெரியவங்க யாரும் இல்லைங்க என்று ஒரு பிள்ளை சொல்ல வேண்டும். அந்த பெண் பிள்ளை சொல்லு, இந்த உலகத்திலே எனக்கு சிறந்த முன்மாதிரி எங்க உமா தான், எங்க உமாவோட எனக்கு பெரிய ஆள் இல்லை என்று அந்த பெண் பிள்ளை உணர வேண்டும், அந்த ஆண் பிள்ளை உணர வேண்டும். எண்ணியத்திற்குரிய தாய்மார்களை வளர்க்க வேண்டிய வயதில் நம்ம விட்டு விட்டோம் என்று சொன்னார். பெருசான பிறகு யார் யாரையோ பார்க்கறான், சினிமால பார்க்கறான், டிவியில பார்க்கறான், தரையில பார்க்கறான், திரையில பார்க்கறான். அவர்களையும் தனக்கான ரோல் மாடலாக நினைத்துக் கொள்கிறார். வருத்தமாக இருக்கிறது. இளைஞர்கள் வருத்தப்படாதீங்க, சங்கடமாக இருக்கிறது. நான்கு இளைஞர்கள் சேர்ந்தால் அவர்கள் பெரியவர்களையோ தந்தைமார்களையோ தவறாக பேசுகிறார்கள் என்றால் அதற்கு காரணம் இந்த கலாச்சாரமும் அவர்கள் பார்க்கக்கூடிய காட்சிகள் தானே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லியிருக்கிறார்கள், உங்கள் தந்தை புரிந்து கொண்டால் அல்லாஹ் புரிந்து கொள்வான். உங்க தந்தை உங்கள் மேல கோபமா இருந்தா நீங்க எழுதி வச்சுக்கங்க, அல்லாஹ் உங்கள் மீது கோபமாக இருக்கிறான்னு அர்த்தம். நபி அப்படி சொல்லுகிறார்கள். தாயின் காலடியில் சொர்க்கமிட்டார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இவர்களுக்கு பெற்றோர்களை பொறுத்தவரை ஏடிஎம் தான், எனி டைம் மணி. பணம் வேணும், பாப்பாட்ட கேளு, பணம் வேணும், அது நேரம் கேட்கப்பட்டார். சங்கிக்குரிய பெருமங்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றோர்களை சங்கி செய்தார்கள். இன்றைக்கு நம்முடைய இளைஞர்கள் குறை சொல்வதல்ல, தந்தை உள்ளே வந்தால் மகன் வெளியே செல்கிறார், அச்சா வெளியே போனால் மகன் உள்ள வந்தார், அம்மா தான்
தந்தைக்கும் மகனுக்கு மத்தியில் மீடியேட்டர். உங்க பையனுக்கு பணம் வேணுமா, உங்க பையனுக்கு பைக் வேணுமா, உங்க பையனுக்கு காலேஜ் ஃபீஸ் வேணுமா, தாய்மார்களே உரிமையோடு சொல்லுவேன். இப்படி ஒரு பிள்ளை ஓடி படாத ஒரு அரவங்க, ஓடி அரவங்க. ஏன் தெரியுமா? பெற்ற தந்தை மகனுக்காக எப்படியெல்லாம் இருந்திருப்பாரு. இப்ப மாப்பாட்ட பேசப்பட்டா பணம் மட்டும் வேணுமா, ஓடி படாத ஒரு அரவங்க. உன் தந்தைகிட்ட போய் பேசி மன்னிப்பு கேட்டு வாங்கிப்போ. யோசித்து பார்க்க வேண்டும். ஒரு மகன் பெரிய பையனை சம்பாதிச்சு வரலாம், வந்து அத்தாட்ட காசு எப்படி கொடுக்குறான், இப்படி கொடுக்கல, கை கீழே இருக்கு, தந்தையுடைய கை மேல இருக்கு. ஏன் தெரியுமா? அவனுடைய என்ன தெரியுமா? எங்க பாப்பா எனக்கு சின்ன வயசுல இருந்து கொடுத்துட்டே இருந்த, இப்பவும் எங்க பாப்பாவுடைய கை மேலதான் இருக்கணும். நான் இப்படி கொடுத்து எங்க பாப்பாவுடைய கை கீழே வரக்கூடாது. என்னுடைய கை மேலே, என்னுடைய தந்தையுடைய கை கீழே நான் விரும்புறேங்க. என் பாப்பா எனக்கு சின்ன வயசுல இருந்து கொடுத்துட்டே இருந்தார், எங்க தந்தையுடைய கை மேலே இருந்து கொண்டே இருந்தது. இப்பவும் என்னுடைய தந்தையுடைய கை மேலதான். இப்படி ஒரு பிள்ளை உருவாகிறார் என்றார், இப்படி ஒரு பிள்ளை உருவாகிறார் என்றால் தாய்மார்களே நாம் வெற்றி பெற்றுவிட்டோம் என்று பொருள், வெற்றி பெற்றுவிட்டோம் என்று பொருள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறையில் நாம் நம்ம பிள்ளைகளை வளர்த்துட்டோம்னு அர்த்தம். அப்படி என்றால் இதற்கான முயற்சி ஒரு நாள் வந்துடாது, திடீர்னு வந்துடாது. கொஞ்சம் கொஞ்சமாக நாம் நம்முடைய பிள்ளைகளிடத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறைகளை சொல்லித் தர வேண்டும். பொதுவாக இந்த உலகத்துல கிரியேட்டிவிட்டின்னு ஒன்று இருக்கு. எதையும் ரொம்ப பெருசா உதாரணமா சொல்றதே பழக்கம். நமக்கு என்ன பழகிட்டோம்னா அதுதான் ரொம்ப வேல்யூபிள் பெருசுன்னு வச்சிருக்கோம். ஆனா நபியவர்களுடைய பழக்கம் தெரியுமா? எவ்வளவு பெரிய விஷயத்தையும் ரொம்ப எளிமையா இலகுவா எல்லோராலும் செய்ய முடியும் என்பதை உலகத்திற்கு காட்டியவர். எந்த அளவுக்குடா ரமலானுடைய நேரம் நோன்பு திறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் யார் நோன்பாளிகளுக்கு நோன்பு திறக்க கொடுப்பார்களோ அல்லாஹ் தஆலா நோன்பாளிக்கு தருகிற நன்மையை அல்லாஹ் இவருக்கு தருகிறான்னு சொல்றாங்க. இந்த ஏழை சனாபிகள் இருப்பாங்க தெரியுமா? ஏழை சனாபிகள் அவங்களுக்கெல்லாம் வருத்தம், சபையில நாயகமே பணக்காரங்க அவங்க நோன்பு திறக்கிறதுக்கு ஏதாவது தர முடியும், நாங்க ஏழைகள் நீங்களால எதுவுமே தர முடியாது, அப்ப எங்களுக்கு அந்த நன்மையை கிடைக்காதா என்று பரிந்து போட்டு கேட்கிறார்கள். நபியவர்கள் சொன்னார்கள், ஒரு விடல் பால் கொடுத்தாலும் அந்த நன்மை கிடைக்கும். ஒரு பேர்த்தமிடம் மதினால சாதாரணமா கிடைக்கிற பொருள், ஒரு பேர்த்தமிடம் கொடுத்தாலும் உங்களுக்கு நன்மை கிடைக்கும். கடைசி ஒரு நல்ல நன்றி கொடுங்க, உங்களுக்கு நன்மை கிடைக்கும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோரையும் நன்மை பங்கெடுக்க வைத்தார்கள். உன்னால் முடியும், உனக்கு நன்மை இருக்கிறது, உனக்கு இஸ்லாத்தில் பங்கு இருக்கிறது என்று நபி அவர்கள் இஸ்லாமிய மார்க்கம் எளிமையானது இலகுவானது எல்லோராலும் கடைபிடிக்க முடியும் என்பதை காட்டியவர். அப்படின்றார் நினைத்திருக்கிறவர்களே, இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ் நம்முடைய உயரத்தில் வைத்திருக்கிறார் அல்லது நமக்கு கீழே இருக்கிறாங்க. அவர்களுக்கு நாம் இலகுவாக சொல்ல முடியும் என்றால் இலகுவாக சொல்லலாம். தன்னம்பிக்கை தருகிற இடத்தில் நாம் இருக்கிறோம். அப்போ நாம் அவர்களுக்கு தன்னம்பிக்கை உருவாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. சீர்திருத்த வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். எப்படி சீர்திருத்தணும்? காயப்படுத்தலாமா? கேவலப்படுத்தலாமா? அவர்களுடைய வாழ்க்கையை வாழவே கூடாத நிலை கொண்டு வரலாமா? இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தருகிறார்கள். தமிழ சொல்றாங்க, இந்த வாழப்படத்துல ஊசி ஏற்ற மாதிரி மிக அழகாக அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறை. கவாத்தின் ஒரு சுபையும் சஹாபி வாலிபர், அது இஸ்லாத்துக்கு முன்னால ஒரு பழக்கம் இருக்குது. என்னென்றா மதீனாவுக்கு வெளியில நிற்கிறது, அங்கே வரக்கூடிய அழகான பெண்கள் ஒட்டகத்தில் வந்தால் அவர்கிட்ட லிஃப்ட் கேட்பாங்க, ஒட்டகம் தோல்வி போச்சு, காணாம போச்சு, மதீனா இறக்கி விடுகிறார் என்று அந்த பெண்களோடு கொஞ்சம் அப்படி பேசி பழகுவதற்காக விட்டு அப்படி ஒரு யுக்தியை கையாளக்கூடிய மனிதர். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்துறாங்க, கண்டன் காணாம போறாங்க. முஸ்லிமை பள்ளியில் உட்கார்ந்துருக்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்துல இருந்து கேட்டாங்க, கவாத்தி இப்பதான் ஒட்டகம் ஓடுதான், இப்பதான் ஒட்டகம் அடிக்கடி ஓடுதான். அதை சொல்லித்தான் என்ன செய்வாரு,
ஒட்டகம் போயிட்டு போச்சு, காணாம போச்சு, இப்பெல்லாம் ஒட்டகம் அடிக்கடி ஓடுதான் கேட்கறேன். அவருக்கு மட்டும் தெரியும். அந்த சஹாபி செஞ்சுக்கிட்டே சொல்றதா, கையில புடிச்சுதான் யாரும் சொல்றதா, இப்பெல்லாம் ஒட்டகம் ஓடுறதில்லை, இஸ்லாம் அந்த ஒட்டகத்தை கட்டி போட்டு விட்டது என்றார். அவர் சொல்லுகிறார், அதற்கு பிறகு என்னுடைய வாழ்க்கையில் அப்படியான ஒரு சிந்தனையை வரலங்க. இப்படி நூற்றுக்கணக்கான நிகழ்வுகள் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அந்த பாவத்திலிருந்து தடுக்கப்பட்ட மனிதர்கள். அப்படி என்றால் கண்ணியத்திற்குரியவர்களே, இதுவெல்லாம் நம்முடைய தினசரி வாழ்க்கையில் நாம் சந்திக்கக்கூடிய மனிதர்கள். நம்முடைய தாய், நம்முடைய தந்தை, நம்முடைய நண்பர்கள், நம்மிடத்தில் பணி செய்யக்கூடியவர்கள், நாம் பார்க்கக்கூடிய மனிதர்கள், இவர்களெல்லாம் நம் மூலமாக ஒரு தாக்கத்திற்கு உள்ளாகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இல்லையா? இந்த விட பெரிய சேதம் செய்து தெரியும். மதீனாவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவை மதீனாவில் இருந்த அந்த சொசைட்டி சமூகம் இருக்கிறது, முழுக்க முழுக்க முஸ்லிம்களுக்கு எதிரானவர்கள். மக்கால காபிர்கள் தான், மதீனாவில் யூதர்களும் நசாராக்கள். அவங்க தேசம் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி நடத்துறாங்க? அஸ்ஸலாமு அலைக்கும் பேசவே செய்வாங்க. யூதர்கள் மதீனாவுல மெஜாரிட்டி, முஸ்லிம்கள் மைனாரிட்டி. போற புதுசு எப்படி அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்ல மாட்டாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லும் போது சலாமோடு தெரியும், ஆனா சலாம் இல்லை. அதுக்கு என்ன அர்த்தம் தெரியுங்களா? சலாம் என்றால் உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும் அர்த்தம். அது இடையில இருக்கிற லாம எடுத்து அஸ்ஸலாமு சொல்றாங்க, நாசமா போட்டார், மொத்தா போட்டார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பேசுவார்கள் என்றால், அஸ்ஸலாமு அலைக்கும் நமக்கு வழியே தெரியும், நபி தெரிஞ்சுக்கிறாங்க, வலைக்கும் மட்டும் சொல்லுவாங்க, வலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படியே போயிட்டே இருந்துச்சு. ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவோட நின்று பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு யூதர் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லிட்டார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கோபப்பட்டு கண்ணா முன்னாடி திட்ட பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அமைதியா பொறுமையா மகன் யா ஆயிஷா, மகன் யா ஆயிஷா, பொறுமையா உதாரணமா மென்மையாக பேசு. நான் உங்களுடைய அப்படி பேசுறேன், நீங்க மென்மையா பேசுன்னு சொல்றீங்க. நபியவங்க திரும்ப சொல்றாங்க, நான் திரும்ப பதில் சொன்னது நீ பாத்தியா? என்ன சொன்னேன்? வாழைக்கேன்னு சொன்ன. அதுக்கு என்ன அர்த்தம்? நீ சொன்னது உனக்கே கிடைக்கட்டும் சொன்ன. நீ சொன்னது உனக்கே கிடைக்கட்டும். நான் சொன்ன போது என்னவா சொன்னேன்? உனக்கே கிடைக்கட்டும் சொன்ன. எண்ணத்திற்குரியவர்களே, நம்மை நோக்கி வரக்கூடிய விமர்சனங்கள், நம்மை நோக்கி வரக்கூடிய சங்கடங்களை தவறு பெருசாக எதிர்க்கணும்னு அவசியம் இல்லை. வாழை இருந்தால் போதும். அதுக்கு மேல அவங்களுக்கு நம்ம மரியாதை தர தேவையில்லை. நம்மை பார்த்து வரக்கூடிய விமர்சனங்களுக்கு இதை விட பெரிய மரியாதைகள் தர வேண்டாம். அதான் அர்த்தம். வாழை உனக்கே வச்சிருவா என்று நபியவர்கள் முடித்து விட்டார். அப்படி என்றால் யூதர்களோடு நபியவர்கள் நடத்தப்பட்ட அந்த நடைமுறை இருக்கிறது ரொம்ப ஆனந்தம், ரொம்ப கண்ணியமான அணுகுமுறை. நபியவர்கள் நினைத்திருந்தால் ஒரே நாள்ல மதீனாவில் யூதர்களை கொன்று புதைத்திருக்க முடியும். அவ்வளவு செல்வாக்கு மிக்கவர்களாக பிற்காலத்தில் மாறினார்கள். ஆனா நபியவர்கள் ஒண்ணுமே செய்யல. ஒருவருக்கு பிரச்சனை வந்துருச்சு. இந்த வழக்கெல்லாம் சொல்றாங்க இல்லையா, ஒரு யூதர் எங்க மூசா தான் பெருசு, முஸ்லிம் சஹாபி இல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெருசு. இப்போ இல்ல எங்க மூசா தான் பெருசு ஓகே அறந்தாரு. மதீனாவில் முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருக்க நேரம், இஸ்லாம் வளர்ந்து ஓரளவுக்கு பெரும்பான்மையாக இருக்கிறது இது நடக்குது. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 பேர் வருகிறார். நபியவங்க என்ன சொல்றாங்க தெரியுமா? யூதரை பார்த்து, உங்கள் வேதத்தில் தௌராத்திலே என்னை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது, நீங்க அதை வெளியே சொல்லாம இருக்கலாம், ஆனா நீங்களே தேவையான விவாதம் பண்ணீங்க. முஸ்லிமை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் அவரை அடித்தது தவறுதான், அடித்தது தவறு. அப்ப அவர் சொன்ன செய்தி உண்மைதான், எங்களுக்கு பெருசுன்னு சொல்லணும், உண்மைதான். ஆனா நீங்க அவரை அடித்திருக்க கூடாது, நமக்கு கீழே இருக்கிறாரு, எப்படி அடிக்கலாம்னு சொல்லிட்டு மதீனாவில் ஒரு புது அறிவிப்பு சொன்னார்கள். இனிமேல் மதீனாவில் நான் துஃபத்தியூனி அலா மூசா, இனிமேல் மதீனாவில யாரும் மூசாவை விட நான் சிறந்தவர் என்று பேசாதீர்கள். அடுத்து சொன்னாங்க, நான் துஃபத்தியூனி அலா சாஹில் அம்பியா, இனிமேல் எந்த நபியோடையும் என்னை கம்பேர் பண்ணி நான் தான் பெருசுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அடுத்த கிறிஸ்துவர்
இதே பிரச்சனை வரும். சமூக உடன்பாடு, சமூக இணக்கம் கெட்டு போய்விடும் என்பதாக சொன்னார்கள். என்னை உயர்த்தி பேசாதீர்கள். என்ன அர்த்தம்? நபியை விட மூசா அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்தவங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாம் உயர்ந்தவங்க, அப்படியே அர்த்தம் கிடையாது. கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்தவர்கள் குர்ஆனை சொல்கிறது. ஆனா உண்மையை சொல்லி அதன் மூலமாக ஒரு சமூக குழப்பம் வரும் என்றால் அந்த உண்மையை கொஞ்சம் தள்ளி உண்மையை சொன்னா சமூக குழப்பம் வரும். நமக்கு மத்தியில் இருக்கக்கூடிய இணக்கம் கெட்டு போகும். சில சமயத்தில் அவர்களோடு சண்டை போட வேண்டிய ஒரு சூழல் வரும். யதார்த்த வாழ்க்கை பாதிக்குன்னா கொஞ்சம் உண்மையை தள்ளி வைங்க. இனிமேல் மதீனாவில் அப்படி பேசாதீர்கள் என்றார். கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம்களுக்கு வேண்டுமானால் இது வருத்தமாக இருக்கலாம். இப்படி யூதர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறை அணுகுமுறை ரொம்ப கண்ணியமான புரிஞ்சுக்கணும். ஏன்னா அவர் உயர்த்தவர், மரியாதைக்குரியவர், புகழுக்குரியவர். அவரே சொல்ல பேசாதீங்க என்று பெருந்தன்மையாக நடந்து கொள்கிற போது இப்பொழுது அவர்களுடைய எண்ணத்தில் ஒரு மாற்றம் ஏற்படத்தான் செய்யும். இதுதான் யதார்த்தம். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்முறையால் எதையும் கையாள அவர்கள் அழகிய பண்புகளால் அதை சரி செய்தார்கள். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ பார்க்கிறேன். கிண்டலுக்கு நம்மிட சரம் சொல்லுங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? கிண்டலுக்கு சரம் சொல்லுங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க? நம்முடைய தாடியை பார்த்து பரிகாசம் செய்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இல்லையா? நான் பஸ்ல வந்து திரும்ப சொல்றேன், பாய் சொல்லுங்க, நீங்க தாடி இல்லாம அழகா இருக்கீங்க. ஒரு பிரசங்கத்துக்கு போய் வந்துட்டு இருக்கீங்க, நீங்க தாடியில அழகா இருக்கீங்க. எனக்கு வந்து புரிப்பாரி போட்டுச்சு. கேட்ட ஒரு பேர் கிறிஸ்துவ மதத்தினுடைய பேர் நான் சொன்னேன். நீங்க சொன்னதுக்காக நான் சொல்லல. நீங்க தாடி வச்சு பாருங்க, நீங்கள் ஆரோக்கியமாக அழகாக இருப்பீர்கள். ஒரு வாழ்க்கை தான். தாடி வைத்து பாருங்கள், அது இயற்கை, அது அல்லாஹ்வா தந்தது. நீங்க அழகாக ஆரோக்கியமாக இருப்பீர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நம்முடைய செயல், உடை, நடை எல்லாம் பரிகாசம் பண்ணட்டும். அல்லாஹ் நமக்கு வழங்கிய ஒன்று, ரசூல் நமக்கு காட்டி கொடுத்த ஒன்று. இவர்களுடைய உளவியல் தாக்குதல், சைக்காலஜிக்கல் அட்டாக்னால நம்ம பத்தி ஒரு கவலைப்பட தேவையில்லை. இந்த தாடி எங்க வாப்பா சொல்லி வைக்கல, இந்த தொப்பி எங்க வாப்பா சொல்லி போடல, சிறுலா பார்த்து தொழ வேண்டி அதற்கு சொல்லி செய்யல. அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு காட்டி தந்திருக்கிற சுன்னத்துகள், என்னுடைய சுன்னத்துகள், என்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடைமுறைகளை நான் செய்தால்தான் இந்த உலகத்தில் உண்மையான முஸ்லிம். அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல நாம் ஷஃபாத்தை தேட முடியும். இல்லாமல் போகிற போது எப்படி தந்தையினுடைய இன்சியில் எல்லாம் ஒருவர் இருக்கிறாரோ அதுபோல பெருமானார் செய்யாத சொல்லாத ஒன்றை செய்ததை போல ஆகிவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில எந்த மாதிரியான அணுகுமுறையை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் என்றால், நம்முடைய சொல், செயல் அனைத்துமே நமக்கு மத்தியில் நல்ல தாக்கங்களை உண்டாக்கி கொண்டே இருக்க வேண்டும். சொல்ல போனா மதீனாவுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட வழிமுறைகளை காட்டி கொடுக்கிறார்கள். ஒரு தடவை மதீனாவிலிருந்து மக்காவுக்கு புறத்துல தல்லாவுக்கு போறாங்க. 3 நாள் மட்டும்தான் மக்காவை தங்கணும். 3 நாளைக்கு மேல மக்காவை தங்கக்கூடாது. இப்போ மக்காவிலிருந்து சஹல் ரலியல்லாஹு அன்ஹு வாழ்த்து கொண்டு அப்துல் முஸாப் சொல்றாங்க, போங்க கருடுங்க, 3 நாள் முடிச்சு கருடுங்க துரத்துறாங்க. அப்ப கூட இருந்த சாந்தி ரலியல்லாஹு அன்ஹு கோபம் கொடுக்கிறார். இது உங்க பாப்பாவுக்கு கடமை, எதுக்கு நீ துரத்துற? நாங்க போக மாட்டோம், இதான் இருக்கும். எது கோபமாக பேசுகிறார். இப்போ பேசக்கூடிய மனிதர்கள் மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள், மக்காவாசிகள், இன்னும் முஸ்லீம் ஆகல. நபி அவர்களிடத்துல கொஞ்சம் அநாகரிகமா தான் பேசுறாங்க. அப்படி யாருமே முஸ்லீம்களோ மதீனாவாசிகள் யாருமே பேச மாட்டாங்க. இதை பார்த்த உடனே கோபப்பட்டு அவனை திட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சஹாபி, முஸ்லிம் சஹாபி பார்த்து சொன்னாங்க, யா சார், நம்ம இடத்துல நம்ம கூட நம்ம டென்ட்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. ஆர்த்திகளை இருப்பதுன்னா மக்காவா இருக்கலாம், ஆனா நம்ம டென்ட்ல வந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம இடத்திற்கு வந்து பேசக்கூடிய ஒருவர் என்னதான் பேசினால் அவர்களிடத்தில் கண்ணியமாக பேச வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. லா துதி மன் ஜாருனா ஃபீ ரிஹாலினா, நம்முடைய இடத்தில் நம்ம வீட்டுக்கு வந்து பேசும்போது என்னதான் பேசுறாரோ நம்ம வீடுங்கிற அடிப்படையில் நாம் கண்ணியமாக பேச வேண்டும். இது எவ்வளவு பெரிய மனமாற்றத்தை உண்டாக்கியது என்று சொன்னால்,
சில நாட்களில் அந்த 2 பேரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். யார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட மக்காவில் பரிபூரண விரட்டினார்களோ அவர்கள் நபியிடத்திலிருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார். கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தொழுகையிலிருந்து அவர்கள் செய்த தனிப்பட்ட வாழ்க்கை, பொது வாழ்க்கை இரண்டுமே நமக்கான அழகை உருவாதி இருக்கிறது. நாம கொஞ்சம் தேடுனா நமக்கு கிடைச்சோம், நாம கொஞ்சம் நிதானமாக இருந்தால் கிடைக்கும். நான் ஆரம்பத்தில் சொன்னதை போல சாப்பிடுகிற போது எனக்கு பிஸ்மில்லா சொல்றது கஷ்டமா கிடையாது. சொல்லக்கூடிய ஒரு சூழல் நாம் உருவாக்கணும். ஒண்ணு இல்லை, வீட்டில் சாப்பிடுகிற போது இவர் கொஞ்சம் பிஸ்மில்லா ரஹ்மான் சொல்லாரு. இதை பார்த்துட்டு அந்த அம்மாவும் சொல்லுவாங்க. இதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் சொல்லுவாங்க. வீட்டுக்குள் போகிற போது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி என்று சொல்லிவிட்டு செல்லுங்கள் நபி அவர்கள் சொன்னார்கள். நம்ம போகும்போது சலாம் சொல்லணும். நபி அவர்கள் சொன்னாங்க, சலாம் சொல்லிவிட்டு செல்லுகிற போது ஷைத்தான் வாசலோடு நின்று விடுகிறான் என்றார். வாசலோடு நின்று விடுகிறான். அப்படி என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அந்த வழிமுறைகளை செய்ய தொடங்கிவிட்டார். நாம அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாக மாறுவது மாத்திரமல்லாமல் இஸ்லாத்தை பற்றிய மிக சரியான புரிதல் இந்த உலகத்தில் உண்டாகும். இறுதியாக நிறைவாகுவர்கள் சுதந்திரத்திற்கு முன்னால் ஆங்கிலேயர்கள் காலத்துல ஒரு பிரச்சனை வரும். ஒரு காந்தலா என்று சொல்லப்படுகிற இடம், இந்த இடம் எனக்குங்கிறாரு, இன்னொரு சொல்றது எனக்குங்கிறாரு. இடம் எனக்குன்னு சொல்றது இந்து மதத்தை சேர்ந்தவர், இல்ல என்னோட இடம் என்று சொல்லக்கூடிய முஸ்லிம். தனிநபர்களுடைய பிரச்சனை இப்ப மத பிரச்சனையா மாறும். முஸ்லிம்களுக்கு சார்பாக ஒரு 10 பேர், இந்துக்களுக்கு சார்பாக ஒரு 10 பேர். உங்களுக்கு தெரியும் இப்பவே எவ்வளவு சென்சிட்டிவான பிரச்சனை. மத பிரச்சனையா மாறி வழக்கு நீதிமன்றத்திற்கு செல்கிறது. நீதிபதி சொல்றாரு, இது யாருக்குன்னு என்னால சொல்ல முடியாது, ஆனா நீங்க தான் ஒரு முடிவுக்கு வரணும் என்று சொல்றாரு. அப்ப அந்த மாற்று மதத்தை சேர்ந்தவர்கள் சொன்னாங்கன்னா, நாங்கள் ஒருத்தர் குடிக்கிறோம், நாளை நாங்கள் ஒருவரை அழைத்து வருவோம், அவர் இந்த இடம் யாருக்கு என்று சொல்கிறாரோ அவருக்கு நிறுத்தி செய்து விடுங்கள். சரி, எல்லாத்துக்கும் ஆர்வம், நீதிபதி உட்பட யாரெல்லாம் நடைபெற போறார் பார்த்தா கைஜாமா தொப்பி தாடியோட எல்லாத்தையும் பக்ஷம் வருகிறார். ரொம்ப பெரிய மனிதர், ஊர்ல ரொம்ப காலமா இருக்கக்கூடிய மனிதர். அவர் வர்றார். அவர் வந்து சாட்சி சொல்லுகிறார், நான் இந்த ஊரில் பல தலைவர்களாக நாங்கள் வசித்து வருகிறோம், இந்த இடம் இதோ இந்த இந்து மக்களுக்கு சொந்தமானதுன்னு சொல்ல, இந்த இடம் இந்துக்களுக்கு சொந்தமானதுங்கிற. அப்ப நீதிபதி தீர்ப்பெடுத்தார், முஸ்லிம்கள் இந்த வழக்கை தோற்று போறார்கள், ஆனால் இஸ்லாம் ஜெயித்தது. முஸ்லிம்கள் இந்த வழக்கை தோற்று போயிருக்கலாம், ஏன்னா அவங்களுக்கு இடம் கிடைக்கல. ஒரு முஸ்லிம் உண்மையை சொல்லி இஸ்லாம் எந்த நேரத்திலும் உண்மையோடு தான் வாழ வேண்டும் என்று போதித்திருக்கிறது. எனக்கே புறம்பாக இருந்தாலும் நான் உண்மைத்தானே சொல்லணும், எங்க பாப்பாவுக்கு புறம்பாக இருந்தாலும் நான் உண்மையைத்தான் சொல்லணும். பொய் சொன்னா எனக்கும் என் சமூகத்திற்கும் லாபம் கிடைக்கும் என்றால் அந்த லாபம் வேண்டாம். இது இஸ்லாம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சீரிய பாடம். இப்போ அவர் இந்த இடம் இந்துக்களுக்குரியது என்று சொன்னதின்படியா நீதிபதி தீர்ப்பெடுக்கிறார். முஸ்லிம்கள் இந்த வழக்கில் தோற்று போயிருக்கலாம், இஸ்லாம் வெற்றி பெற்றது. உடனே இந்துக்கள் சொன்னாங்க, ஒரு நிமிடம் இருங்க, இதுவரைக்கும் எங்களுடைய எண்ணம் வேறொன்றாக இருந்தது. எப்ப இவர் வந்து தன் சமூகத்துக்கு எதிராக இருந்தாலும் உண்மையைத்தான் சொல்லணும் சொன்னாரோ, இப்ப இந்த மனிதர் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நாங்கள் கலிமா சொல்லுவோம், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி எல்லோரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சர்ச்சைக்குரிய இடத்துல பள்ளிவாசல் கட்டப்படும். ஆண்களாக இடத்துல பள்ளிவாசல். இணையத்திற்குரியவர்களே, அப்படி என்றால் இந்த உலகத்தில் நாம் எத்தனை நாட்களாக வாழ்ந்தோம் தேவையே கிடையாது. நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த, நமது மார்க்கம் காட்டி தந்த வழிமுறைகளில் எவ்வளவு தூரம் என்னால் நடக்க முடியுமோ அதை செய்துவிட்டால் அல்லாஹ் ஒரு பழக்கம் இருக்கு. யாரா 50% என்னால் செய்ய முடிச்சு, மீது 50% என்னால் முடியல, மன்னிச்சுக்க கேட்டா விட்டுருவோம்.
செய்ய முடிஞ்ச 50% செய்ய முடியாம மன்னிச்சு கேட்டா கொஞ்சம் சந்தேகம் தான். எனவே நம்முடைய வாழ்க்கையை எதை நம்மால் செய்ய முடியுமோ, எப்பொழுதும் சரியாக செய்ய முடியுமோ அதை செய்துவிட்டால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய நமக்கும் இருக்கிறது. நமக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகள் நம்மை போல் வாழ்வார்கள், வளர்வார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, கபருக்கு சென்றபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாஅத்திற்கு தகுதியான மக்களாக நாம் மாறுவதற்கான சாத்தியங்கள் நிறைய இருக்கிறது. வல்ல நாயன் அப்படிப்பட்ட நசீபை எல்லோருக்கும் வழங்குவாராக. வாழ்கிற காலமெல்லாம் ஈமானோடு வாழ்ந்து ஈமானோடு மன்னிக்கக்கூடிய நசீபை நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் கியாமத் வரை வரக்கூடிய நம்முடைய பிச்சைகளுக்கும் அல்லாஹ் நசீபாக்குவாராக. நாம் அல்லாஹ்வை சந்திக்கிற போது அல்லாஹ் நம்மை சிரித்த முகத்தோடு வரவேற்கக்கூடிய நிலையில் நாம் அல்லாஹ்வை சந்தோஷமான நிலையில் சந்திக்கக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்குவாராக. பெருமானாரின் கபரிலே காட்டப்படுகிற போது எங்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாம் சந்தோஷமாக சொல்லக்கூடிய நசீபை அல்லாஹ் நமக்கு வழங்குவாராக. பெருமானாருடைய ஷஃபாஅத்திற்கு தகுதியான மக்களாக அல்லாஹ் ஆக்குவாராக. ஆமீன். வாசல் தவான அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.